ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபரியந்தாம் வந்தே குருபரம்பராம். ஓம் நாராயணம் பத்மபுவம் வசிஷ்டம் சக்திம் ச தத்புத்திரபராசரம் ச வியாசம் சுகம் கௌடபதம் மகாந்தம் கோவிந்தயோகேந்திரமதாஸ்ய சிஷ்யம் ஸ்ரீசங்கராச்சார்யமதாஸ்ய பத்ம பாதம் ச ஹஸ்தாமலகம் ச சிஷ்யம் தம் தோட்டகம் வார்த்திககாரமன்யான் அஸ்மன் குருன் சந்ததமானதோஸ்மி. ஓம் வியாசாய விஷ்ணுரூபாய வியாசரூபாய விஷ்ணவே நமோ வை பிரம்மநிதயே வாசிஷ்டாய நமோ நமः. ஓம் நமோஸ்து தே வியாச விசாலபுத்தே ரவிந்தாய தத்ரநேத்ர येन द्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः. ॐ वसुदेवसुदं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. ॐ श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं शूद्रभाष्यकृतो वन्दे भगवन्तौ पुनः पुनः. ॐ नमो ब्रह्मादिभ्यो ब्रह्मविद्या प्रदाय कर्तृभ्यः वंशऋषिभ्यो महद्भ्यो नमो गुरुभ्यः. सर्वोपप्लवरहितप्रज्ञानगणः प्रत्यहर्तो ब्रह्मैवाहमस्मि. ॐ ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः. ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करभावहै तेजस्विनावधीतमस्तु विद्विषावहै. ॐ शान्ति शान्ति शान्तिः. हरिः ॐ सन्नो मित्रः संवरुणः सन्नो भवत्वर्यमा सन्न इन्द्रो बृहस्पतिः सन्नो विष्णुरुक्रमः. नमो ब्रह्मणे नमस्ते वायो त्वमेव प्रत्यक्षं ब्रह्मासि त्वमेव प्रत्यक्षं ब्रह्म वदिष्यामि ऋतं वदिष्यामि सत्यं वदिष्यामि तन्मावतु तत्वक्तारमवतु अवतु माम् अवतु वक्तारम्. ॐ ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करभावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै. ॐ यत्सन्तशां वृषभो विश्वरूपः सन्तोऽप्योऽत्यमृतात्सं भुव समेन्द्रो मेधया स्पृणोत् अमृतस्य देवधारणो भूयासं शरीरं मे विचर्षणं जिह्वा मे मधुमत्तमा कर्णाभ्याम्बुरिविसृवं ब्रह्मण कोशोऽसि मेधया पिहितः
ஸ்ருதம் மே கோபாய. ஓ அகம் வ்ருக்ஷஸ்ய ரேரிவ கீர்த்திப்ருஷ்டம் கிரேரிவ ஊர்த்வபவித்ரோ வாஜினீவ ஸ்வமிருதஸ்மி திரவிணகம் ஸ்வர்ச்சசம் சுமேதா அமிர்தோக்ஷிதः இதி த்ரிசங்கோர்வேதானுவச்சனம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதா பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் ஆப்யாயந்து மமாங்கானி வாக்பிராண சுஸ்ரோத்ரமதோ பலமிந்திரியாணி ச சர்வாணி சர்வம் பிரம்ம உபனிஷதம் மாஹும் பிரம்ம நிராகுர்யாமா பிரம்ம நிராகரோத் அநிராகரணமஸ்து அநிராகரணமே அஸ்து ததாத்மனி நிரதேய உபனிஷத்சு தே மயி சந்து தே மயி சந்து. ஓம் வாங் மே மனசி பிரதிஷ்டிதா மனோ மே வாச்சி பிரதிஷ்டிதம் ஆவிராவீர்மயேதி வேதஸ்ய மகானீஸ்தः ஸ்ருதம் மே மா பிரகாசி அனேனாதீதேனாஹோ ராத்ரான் சந்ததாமி ருதம் வதிஷ்யாமி சத்யம் வதிஷ்யாமி தன்மாவது தத்வக்தாரமவது அவது மாம் அவது வக்தாரமவது வக்தாரம். ஓம் பத்ரம் நோ அபிவாதய மனஹ. ஓம் பத்ரங் கர்ணேபிः ஸ்ருணுயாம தேவாः பஷ்யேம யஜத்ராः ஸ்திரைரங்கைः துஷ்டுவாக் சஸ்தனோபிः விஷேம தேவஹிதை யதாயுः ஸ்வஸ்தி ந இந்திரோ விருத்தஸ்ரவாः ஸ்வஸ்தி ந பூஷா விஸ்வவேதாः ஸ்வஸ்தி நஸ்தார்க்ஷோ அரிஷ்டநேமிः ஸ்வஸ்தி நோ ப்ரஹஸ்பதிர்ததாது. ஓம் யோ பிரம்மாணாம் விததாதி பூர்வம் யோ வை வேதாம் ச பிரகணோதி தஸ்மை தகும்கதேவமாத்ம புத்தி பிரகாசம் முமுக்ஷுர்வை சரணமகம் பிரபத்யே. பக்கம் 155. அஞ்சாவது அதிகரணம் காரியாதிகரணம். காரியம் பாதரிகி அஸ்ய கதி உபபத்தேஹ விசேஷிதத்வாச்ச சாமிப்யாது தத்வபதே சஹா கார்யாத்யேய தத் அத்யக்ஷணே சக அத பரம் அபிதானாத் ஸ்மிருதே ச. ஓகே, இப்போ நம்ம ஒரு விஷயத்தை சீரியஸாக படிச்சுட்டு இருக்கோம். அது என்னன்னா உபாசகன்.
உபாசகன் வந்து 2 டைப் இருக்குது. உபனிஷத்தில் வித்யா அப்படி பொதுவான ஒரு சொல்கிறது. வித்யான்னா பஞ்சாக்னி வித்யா, சாண்டில்ய வித்யா, இந்த மாதிரி நிறைய வித்யா நூற்றுக்கணக்கான உபனிஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ராஜகணேஷ் உங்களுக்கு ரைட்டில் வாங்க. அப்போ நூற்றுக்கணக்கான வித்யாவங்க சொல்கிறது. இந்த வித்யா உபாசகர் அப்படி சொல்லுவாங்க, ஸ்ரீ வித்யா உபாசகர் அப்படி சொல்லுவாங்க. ஸோ அப்போ வித்யான்னா 2 ஃபோல்டு பிரிக்கிறோம். ஒன்று வந்து சகுண பிரம்ம உபாசனா, இன்னொன்று வந்து நிர்குண பிரம்ம ஞானம். அப்படி இந்த வித்யாவை பிரிக்கிறோம். அப்புறம் பிரம்மன்ற சொல்ல வந்து 2ஆக பிரிக்கிறோம். சகுண பிரம்மாவும் இருக்கிறது, நிர்குண பிரம்மாவும். அப்போ பிரம்ம பிரம்மா, பிரம்ம பிரம்ம, பிரம்மன்றது அது நியூட்ரல் ஜெண்டர், பிரம்மான்றது ஸ்ரீலிங்கம். அப்படி ஸோ அவனும் வந்து பூர்வபக்ஷ பல விதத்தில் வந்து அசைச்சு பார்க்குறான். இப்படிலாம் பூர்வபக்ஷம் அசைச்சு பார்க்குறான்னா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம பிரம்மத்துக்கு ட்ராவல் பண்ணணுன்றது அர்த்தம். புரியுதா? அப்படியே பூர்வபக்ஷம் மேலே 3rd பர்சனாக போயிட்டே இருக்கக்கூடாது. இதெல்லாம் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, அந்த விஷயத்தை நம்ம உள்வாங்கணுன்றதுக்காக இவ்வளோலாம் பண்ணியிருக்கிறது. இது புரிஞ்சுக்கணும். அது வந்து சங்கராச்சாரியாரோட டெக்னிக். ஓகே, கேள்வி கேட்டு நம்மளை வந்து பதில் கொடுத்து அதுலேருந்து போடும். இதுக்கு பேர் பூர்வபக்ஷம். நீங்கள் எந்த ஒரு விஷயம் கேட்கணும், மற்றவங்க கேட்குறதுக்கு முன்னாடி நீ ஒன்று கேட்டுக்கணும். கேட்டுக்கிட்டால் பதில் கிடைக்கும். புரியுதா? ஸோ இப்படி அப்போ வந்து உங்களுக்கே நீங்களே கேள்வி கேட்டுனீங்கன்னா நீங்கள் பர்ஃபெக்டாக ஒரு விஷயத்தை பண்ண முடியும். இது ஒரு சாமானியப்பட்ட ஒரு விஷயம். ஓகே, இப்போ நம்ம வந்து 5வது அதிகரணத்தில் 4வது சூத்திரம் வரும். அப்போ 5வது அதிகரணத்தில் எத்தனை சூத்திரம் இருக்கிறது? எத்தனையோ இருக்குது, 8 சூத்திரம் இருக்குது. அதை 2ஆக பிரிக்கிறோம். 5 4ன்னு 5 4 5 3 5 3 பிரிக்கிறோம். முதல் 5 வந்து பாதிரி மதம், 2வது 3 வந்து ஜெய்மனி மதம். ஓகே, இப்போ இந்த பாதிரி சொல்கிற ஒரு விஷயத்தை தான் பிரமாணமாக இவர் எடுத்துக்கிறார் சங்கராச்சாரியர். அவருக்கு பிரமாணம் இல்லாமல்னா தூக்கம் வராது. புரியுதா? நமக்கு பிரமாணம் இல்லாமல் பேசலைன்னா தூக்கம் வராது. புரியுதா? நம்ம பேசுகிறது பிரமாண பேஸ் பண்ணி நம்ம பேசிட்டோம்னா உன் வாழ்க்கையே மாறிடும். பிரமாணம் இருக்கா, நீ பேசுகிறதுக்கு நான் பேசுகிறதுக்கு நம்ம டீல் பண்ணுறதுக்கு பிரமாணம் இருக்கா அப்படி கேட்கணும். அப்படின்னா நீ புத்திக்கு வந்துட்டேன்னு அர்த்தம். பிரமாணமே இல்லாமல் இருந்ததுன்னா மனசில் இருக்கேன்னு அர்த்தம். மனசுலேயே இருந்ததுன்னா லோலாயாக இருப்பேன்னு அர்த்தம். புரியுதா? ஒரே துக்கத்தில் துன்பத்தில் துயரத்தில் சம்சாரியாக இருப்பேன்னு அர்த்தம். புரியுதா? அந்த சம்சாரத்தை வந்து மாயையில் போடக்கூடாது. மாயன்றது ஒரு பெரிய விஷயம். பிரகிருதி, அது புருஷ பிரகிருதி 2 விஷயம். அது அந்த மாய சகித பிரம்மனுக்கு பேர் தான் ஈஸ்வரன் பேர். மாய ரகித பிரம்மனுக்கு பேர் தான் நிர்குண பிரம்மனு பேர். புரியுதா? அதனால் மாயை வந்து அப்படி லூஸ்லி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணக்கூடாது, பேசக்கூடாது. வாயை திறந்து பேசக்கூடாது. இப்போ மாயையை பற்றி. ஓகே, சிலதெல்லாம் வந்து பேசாமல் இருந்தால் நல்லது. நமக்கு தெரிஞ்ச விஷயம் நீ எப்போயாவது பேசுகிறதா இருந்தால் ஸ்வதர்மத்தை பற்றி பேசு, பஞ்சமகா யஜ்ஞத்தை பற்றி பேசு, நல்லா உறக்க பேசு. புரியுதா? அப்போ தப்பே கிடையாது, உனக்கும் தப்பு கிடையாது, கேட்குறவங்களுக்கு தப்பு கிடையாது. புரியுறதா? அதனால் கிளாஸில் ப்ரெசென்ட் பண்ணும்போது மாத்திரம்தான் பேசணும். மற்ற டயத்தில் உனக்குள்ளே அசை போடணும். இது ரைட்டா, இது ராங்கா, இது ரைட்டா, இது ராங்கான்னு உனக்குள்ளே அசை போட்டின்னா நீ இன்னர் ஜர்னியில் கரெக்டாக பர்ஃபெக்டாக போயிட்டே இருப்பேன். அவுட்டர் ஜர்னி எப்படி இருக்கும்? ஆனந்தமாக இருக்கும். புரியுறதா? ஏன்னா இன்டர்னல் எவ்வளோ தூரத்துக்கு நீ வந்து காம்னஸ் வருதோ அவ்வளோ தூரத்துக்கு எக்ஸ்டர்னலில் இருக்கும். இது ஒரு சைடு டாப்பிக்கு. இப்போ வந்து நம்ம வந்து உத்கிராந்தி கதி ஆகதி 3வது அத்தியாயத்தில் ஸ்டார்ட் பண்ணோம். உத்கிராந்தி கதி ஆகதி, அது வந்து இந்த ஆகதி வரக்கூடியது வந்து சாதாரண ஜனங்கள் மிருகங்கள் எல்லாருமே திருப்பி வந்து பிறப்பான். மறுபிறவி உண்டு. பாரதத்தில் வந்துட்டால் மறுபிறவி அப்படி சனாதன தர்மத்துடைய ஒரு
முக்கியமான ஒரு கீ பாயிண்ட். இந்த மறுபிறவியை தொட்டுட்டான்னா அவன் வந்து சனாதன தர்மி. அப்போ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து மறுபிறவி. இதனுடைய ஆப்போசிட் டைரக்ஷன் தான் மறுபிறவி இல்லாமல் மோட்சம், பிறவி இல்லாமல் இருத்தல் அப்படின்றது மோட்சம். அப்போது பாரதத்தினுடைய லட்சியம் வந்து 2 ஃபோல்டில் ஒர்க் பண்ணுறது. ஒன்றும் மறுபிறவியில் நம்பிக்கையை ஏற்படுத்துறது. அப்போ தான் இந்த புண்ணிய பாபத்துக்கு வந்து உனக்கு வேலிட் இருக்கும். நம்ம தப்பு பண்ணோம்னா அடுத்த ஜென்மத்தில் அவஸ்தைப்படுவோம். இப்போ அவஸ்தைப்படுறது பூர்வ ஜென்மத்தோட விஷயம். ஓகே, இந்த ஜென்மத்திலே தப்பாக பண்ணால் அதை நாமே அனுப்பிவிடும். பிற்பகல் செயின் பிற்பகல் தாமே வரும். புரியுதா? அப்போ எங்கேயுமே தவறு பண்ணாமல் பார்த்துக்கணும். நீ கொஞ்சமாக பண்ணுறியா நிறைய பண்ணுறியாது முக்கியம் இல்லை, ஆனால் தவறு இல்லாமல் பார்க்கணும். இது ராமகிருஷ்ணர் வந்து பவதாரணிக்கிட்ட கேட்டார். அதுக்கப்புறம் வந்து நரேந்திர மோடி சுவாமிஜி நான் தவறு பண்ணிடாமல் இருக்கணுன்றத வேண்டிட்டார். அப்போ நம்முடைய பர்சனல் ப்ராப்ளத்தில் விவேக வைராக்கியம் எல்லாம் வேணுன்ற மாதிரி தவறு பண்ணிடக்கூடாது. சரஸ்வதி நாக்கில் தவறு பண்ணிடக்கூடாது, ஆக்ஷனில் தவறு பண்ணிடக்கூடாது. இது வந்து ஒரு ஒன் ஆஃப் த முக்கியமான ப்ரேயரை பண்ணி அப்புறம் அதை மெக்கானிக்கலாக பண்ணிடணும். புரியுதா? மெக்கானிக்கலாக பண்ணணுன்னா அது அப்படி பண்ணுவோம், அவ்வளோதான். ஓகே, மெக்கானிக்கலாக பண்ணக்கூடாது, அதுக்கு உயிர் ஊட்டணும். புரியுதா? இன்றைக்கி நான் எழுந்திருக்கேன், நான் வந்து தவறு பண்ணிடக்கூடாது, அதுக்கு ஒரு லைவ் கொடுக்கணும். புரியுதா? இல்லைன்னா அது ஒரு இதுவாக சடங்காக இந்த கோயிலில் பண்ணுற மாதிரி பூஜாரி பண்ணுற மாதிரி பண்ணிவிடுவான். அப்படி பண்ணக்கூடாது. எதுக்குமே ஒரு லட்சியார்த்தத்தோடு பண்ணணும் நம்ம. இது ஒரு விஷயம். இப்போ கதி, இந்த முதல் 4 அதிகரணம் கதியை பற்றி பேச்சாச்சு. ஸோ முன்னாடி 6 சூத்திரத்தில் வந்து உத்கிராந்தியை பற்றி படிச்சிட்டோம். இந்த ஜீவா வந்து உபாசக ஜீவா சரீரத்திலேருந்து எப்படி போகிறார் அப்படின்னு. செகண்டில் வந்து கதி பற்றி இது வரைக்கும் 4 அதிகரணத்தில் படித்தோம். இந்த 5வது அதிகரணத்தில் என்ன படிக்கிறோம்? பிராப்தி. என்ன பிராப்தி? பிரம்மலோக பிராப்தி. ஏன் பிரம்மன் பிராப்தி சொல்லலை? நம்ம விஷயம் இல்லை, அது யாரோட விஷயம்? உபாசகனுடைய இலக்கு. அதனால் அது வந்து பிரம்மலோக பிராப்தி. அதை பற்றின டீட்டெயிலாக நம்ம படிச்சுட்டு வரோம். ஓகே, அப்போ 5, 6 அதிகரணம் உபாசகனுடைய பிராப்தி, ரீச்சிங். எங்கே போய் அவனுடைய டெஸ்டினேஷன், எங்கே போய் அடையிறான், எந்த ஸ்டேஷனுக்கு போகிறான். நாம் இங்கே தமிழ்நாட்டில் ஏறி உக்காந்தோம்னா டெல்லிக்கு போவோம். புரியுதா? டெல்லிக்கு போன பிறகு அமானுவ புருஷன் வந்து நம்மளை கூட்டிகிட்டு ரிஷிகேஷுக்கு வருவாங்க. புரியுதா? வேனில் வருவோம் நம்ம அங்கேருந்து. புரியுதா? அப்போ டபுள் ட்ராவலாக இருக்குது ரிஷிகேஷுக்கு. இங்கேருந்து நம்ம எக்ஸ்பிரஸில் போய்டு தமிழ்நாட்டில் சென்ட்ரலில் பண்ணி அங்கேருந்து ஒரு வேன் பிடிச்சிட்டு நம்ம வந்து பஸ் பிடிச்சிட்டு அங்கே வருவோம். புரியுதா? அந்த பஸ்ஸு நம்மளே ஏற்பாடு பண்ணிவிடுவோம். புரியுதா? இது கவர்மெண்ட்டு பண்ணோம், அது நம்ம ஏற்பாடு பண்ணுவோம். ஓகே, இது ஒரு விஷயம். அப்போ 2 ஃபோல்டு இருக்கிறது நம்மளுடைய ஜர்னி. ரிஷிகேஷுக்கு 108வது சிபிர் 2 ஃபோல்டு இருக்கிறது, இதே மாதிரியே இருக்கிறது. ஓகே, ஸோ இதெல்லாம் இருக்கிறது. அப்போது இந்த சர்ச்சைக்குரிய ஸ்ருதி வாக்கியம், சர்ச்சைக்குரிய இல்லை விவாதத்துக்குரிய அல்லது ரிசர்ச் பண்ணக்கூடிய ஸ்ருதி வாக்கியம் என்ன? சாந்தோக்கிய உபநிஷத்து. நான் இது முடிகிற வரைக்கும் மறக்கவே கூடாது சொன்னேன் நான். சக ஏனான் பிரம்ம கமயதி. ஓகே, சக ஏனான் பிரம்ம கமயதி. ஓகே, இந்த உபாசகன் ஏனான் பிரம்ம கமயதி, அவன் வந்து பிரம்மத்தை அடைகிறான். ஓகே, அந்த சகன்றது இரண்ய கர்ப்பன். புரியுதா? அப்போது அமானவ புருஷா நம்ம அழிண்டு செல்கிற இடம் வந்து பிரம்ம. அப்போ இந்த பிரம்ம உபாசகன் சென்றடையக்கூடிய இடம் காரணம் பிரம்மாவா, காரியம் பிரம்மாவா, ஈஸ்வரனா அல்லது இரண்ய கர்ப்பனா? இப்போ பாருங்கள், நம்ம அனாவசியமாக பேசிட்டு இருக்கோம். இரண்ய கர்ப்பனை பேசுகிறோம், ஈஸ்வரனை பேசுகிறோம், பிரம்மத்தை பற்றி பேசுகிறோம். நம்ம எந்த ஜென்மத்தில் செஞ்ச புண்ணியமோ. புரியுதா? இந்த மொத்த சிருஷ்டி மொத்தமாக இருக்கிற ஆள் யாரோ சூக்ஷ்மத்துக்கு அதிபதி, அந்த அவனை பற்றி பேசலாம். பிரம்மாவா தேவானாம் பிரதம சம்புவ
முதல்ல பிறந்தானே அவன் புரியுறதா, அவனை பற்றி பேச்சுட்டு இருக்கோம் புரியுதா. அது இரண்ய கர்ப்பன் புரியுதா. நீ கும்பிடுற இல்லையா முருகன், மாரியாயி, சரஸ்வதி, இங்கே இருக்கிற மூர்த்தியெல்லாம் கும்பிடுற இல்லையா, அதுக்கெல்லாம் சேர்த்தா ஒரு மூர்த்திக்கு பேர் இரண்ய கர்ப்பா. எல்லா தேவதைகளையும் 36 கோடி தேவதைகள் இருக்கு இல்லையா, சேர்த்து ஒன்றா சேர்த்துட்டீங்கன்னா அதுக்கு பேர் இரண்ய கர்ப்ப தேவதா. நீ எந்த சாமி கும்பிட்டாலும் அது வந்து இரண்ய கர்ப்பனை போய் சேர்றது புரியுறதா. அப்படி இரண்ய கேசவம் பிரதிகச்சத்தின்றது ஈஸ்வரனை போய் சேர்றது புரியுதா. அது தேவதை இல்லை. ஓகே, அந்த இரண்ய கர்ப்பனுக்கும் அதிஷ்டானம் எது? ஈஸ்வரா, சகுண பிரம்மன் புரியுறதா. அப்போ தேவதையெல்லாம் சேர்ந்து முதல்ல இரண்ய கர்ப்பனுக்கு போகிறது புரியுறதா. அதுவும் ரொம்ப பெரிய விஷயம். அந்த செகண்ட் பாதத்துக்கு நீ வந்துட்டேன்னா, ஸ்தூலத்திலேருந்து சூக்ஷ்மத்துக்கு வந்துட்டேன்னா, இப்போ நீ என்ன பண்ணின்றிருக்கியோ அதை விட 100 மடங்கு 1000 மடங்கு நீ பெரிய ஆள் ஆகிடுவ. உன்னுடைய டிபார்ட்மெண்ட்டில், உங்கள் வீட்டில், மற்றதில் நீ எப்பவுமே ஸ்தூலமாகவே இருக்க, பிரத்யட்சத்திலே இருக்க, நீ சயின்ஸு புத்தியோடே இருக்க புரியுதா, ரேஷனல் திங்கிங்கோடு இருக்க நீ புரியுதா. அதெல்லாம் வந்து அரிஸ்டாட்டிலு, ஐன்ஸ்டீனு இப்படிலாம் இருக்கான்ல எவன் வேணும், அவனை மாதிரி நீ பெரிய வசதியாக உன்னை நினச்சிக்கிற. நீ ஒரு ஃபிலாசபி பண்ணி அதில் ஒரு இதில் ட்ராவல் பண்ணுற. இதெல்லாம் இரண்ய கர்ப்பனுக்கு கொண்டு வரணும், சூக்ஷ்மத்துக்கு கொண்டு வரணும் புரியுதா. சூக்ஷ்மத்துக்கு கொண்டு வந்தால் தான் இவர் வந்து பாடி மைண்டு சென்சஸ் எல்லாம் சூக்ஷ்மத்து வருது. அப்போ காரிய காரண சங்காத்துன்னு பேர் இவனுக்கு பேர். காரிய காரண சங்காத்து ஜீவா. ஓகே, அப்போது இதில் வந்து காரண பிரம்மாவா காரியம் பிரம்மாவா ஈஸ்வரன் வந்து சென்றடைகிறானா இல்லை இரண்ய கர்ப்பனை சென்றடைகிறானா? உபாசகன் யாருக்கிட்ட போகிறான்? அந்த இரண்ய கர்ப்பன் கிட்ட போகிறானா இல்லை ஈஸ்வரன் கிட்ட போகிறானா, சகுண பிரம்மன் கிட்ட போகிறானா? இப்போ ரெண்டாவது சூத்திரம் என்ன? முதல் சூத்திரம் வந்து அதாத்தோ பிரம்ம ஜிக்ஞாசா. ரெண்டாவது சூத்திரம் என்ன? ஜன்மாத் யஸ்ய யதஹா. ரெண்டாவது சூத்திரம். அந்த சூத்திரம் வந்து நிர்குண பிரம்மனா சகுண பிரம்மனா? சகுண பிரம்மம். ஓகே, சிருஷ்டி ஸ்திதி லய காரணம் பிரம்ம. சிருஷ்டி ஸ்திதி லய காரணம் பிரம்ம. ஓகே, காரண பிரம்மன். ஓகே, இந்த ஹோல் சிருஷ்டிக்கு காரண பிரம்மன். ஸோ அந்த பிரம்மன் எப்படிப்பட்டவர்? அந்த பிரம்மன் அப்படின்னா அபின்ன நிமித்த உபாதான காரணம். அவனே வந்து ஈஸ்வரனே இந்த ஹோல் பிரபஞ்சமாக இருக்கிறது. அப்போ படைத்தவனே படைக்கப்பட்ட விஷயமாக இருக்கிறான். அப்போ ஈசாவாசம் இதகம் சர்வம். இது ஒரு வாரத்தில் பதிய வச்சுக்கோ, அப்போ தான் இன்றைக்கி டாபிக் புரியும். ஓகே, அப்போ இந்த சூத்திரம் இருக்க, நாலாவது சூத்திரம், அதாவது 4, 3, 10 இருக்கு இல்லையா, பாதிரி வந்து சொல்கிறார் இல்லையா, அவர் வந்து ஒரு முக்கியமான சர்ச்சையை கிளப்பி அதற்கான பதிலை கொடுக்குறார். அது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஏன் வந்து சங்கரா இதை வந்து இம்பார்ட்டண்ட்டாக கொடுக்குறாரு, ஏன் சொல்கிறாருன்றது நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். இங்கே வியாசர் பதிவு பண்ணுற விஷயம் என்னென்னா, உபாசகன் அடையக்கூடிய பலம் பிரயோஜனம் அனித்திய பலம். உபாசகன் கஷ்டப்பட்டு, சில பேர் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணுவான், கடைசியில் கண்ணீர் பானில் கையை வச்சுடுவான். நீங்கள் பார்த்தீங்கன்னா சில பேர் ரொம்ப நல்லா பண்ணுவான், கடைசியில் வந்து தப்பு பண்ணிவிடுவான், அவ்வளோதான். இல்லாட்டி கோச்சிட்டு போயிடுவான், இல்லை ஏதோ ஒன்று தப்பாக பண்ணிவிடுவான். புரியுதா? இந்த கடைசி அந்த 10% 20% இருக்குல்ல, அங்கே தான் நீ ஜாக்கிரதையாக இருக்கணும். இது வரைக்கும் 90% வந்தல்ல, இந்த 10% அசால்ட்டு வந்துடும். அதனால் ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த 107 நடுவில் சங்கரமடம், அதுக்கப்புறம் 108, இந்த 3 இடத்துல சொல்லக்கூடிய விஷயத்தை ஜாக்கிரதையாக புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுட்டா மொத்த பிரம்மசூத்திரம் புரிஞ்சதுக்கு சமமாக இருக்கும். நீ இப்போ வந்தால் கூட டோட்டல் பிரம்மசூத்திரத்தை நீ வந்து அடைஞ்சதுக்கு சமமாயிடும். ஸ்ரீராம ராம ராமேத்தி மாதிரி. ஓகே, ஈஸ்வர உவாச்ச அந்த மாதிரி. அதனால் நீ உனக்கு புத்தி இருந்ததுன்னா இந்த 107 சங்கரமடத்தில் வரக்கூடிய கிளாஸும், அதுக்கப்புறம் வந்து அங்கே வர 108 கிளாஸும் மிஸ் பண்ணிடாமல் இருப்பேன். சில பேர் இங்கே இருந்துகிட்டே ரூமில் இருப்பான். புரியுதா?
நான் இப்போ வந்து அவங்களாம் இருக்கலாம், நான் வந்து சுதந்திரம் கொடுத்துட்டேன், உனக்கு நல்லதுக்காக சொல்கிறேன், புரியுறதா? கடைசியில் விட்டுடாத அப்படின்றதுக்காக சொல்கிறேன். ஓகே. ஸோ இதெல்லாம் இதை இப்போ மாலையெல்லாம் போட்டிருக்குல்ல, இதெல்லாம் வந்து இது இந்த குரு பூர்ணிமா வரும், வியாச பூர்ணிமா. வியாச பூர்ணிமாவோட இந்த மாலை மரியாதைலாம் பண்ணுறதெல்லாம் நிறுத்திக்கணும், புரியுறதா? அதுக்கப்புறம் பண்ணக்கூடாது, புரியுதா? என்ன சுதந்திரமாக்கிடணும். இதெல்லாம் வந்து இது மாலை மரியாதைலாம் வந்து மனுஷனை கவுக்குறது, புரியுறதா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. உன்னை கவுக்கணும்னு வச்சுக்கோ. இப்போ இதில் நல்லா சால்லாம் பண்ணி இதெல்லாம் பண்ணி கீழே வந்து இந்த பீச் மணலில் வந்து கீழே இப்படி தோண்டுவான், பார்த்துருக்கீங்க? அவ்வளோ விளையாட்டு இருக்கணும். இதெல்லாம் அனுமதிச்சிருக்கேன் நான் இப்போ, புரியுறதா? ஆனால் என் பாட்டு ஒரு பாட்டு பாடுறேன் பாரு, அப்புறம் அது இன்னொரு நாள் வரும்போது பாரு, நான் பாடின முதல் பாட்டு அது, புரியுறதா? அது பியூட்டிஃபுல் பாட்டு. அந்த பாட்டுக்கும் என் வாழ்க்கைக்கும் இப்போ இருக்கிற வாழ்க்கைக்கு சம்மந்தமே கிடையாது, புரியுதா? இது இந்த சுவாமி சின்மயானந்தா, தயானந்தா அவங்க இந்த பரம்பரையில் வர அவெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் போயிடுத்து. நமக்கு இந்த மாலை மரியாதை கௌரவம் இதெல்லாம் இருக்கிறதால பெருசாக நமக்கு எல்லாமே பிருகத்தாக இருக்கிறது. இதில் விஷயம் என்னென்னா, நம்ம தொடர்றதெல்லாம் வந்து சின்னதாக தான் பண்ணுறோம், கோமுக்கா அது வந்து பிரவாக கங்கையாக ஆகிடுறது, புரியுறதா? இதெல்லாம் உன்னுடைய சந்தோஷத்துக்காக, என்ன புரியுறதா? நான் இப்போ அழகாக இருக்கேன்ல, உனக்கு இது சந்தோஷமாக இருக்குல்ல, ஓகே. இதெல்லாம் ஒன்று இருக்குது. முக்கியம் இந்த புருஷோத்து வந்து என்கிட்ட வந்து பேசுவார், நீங்கள் வந்து இது ஆதித்யா மாதிரி வரணும் பாரு, நான் அவளை கேவலமாக ஆக்கிடக்கூடாது, என்ன நான் இன்ஃபினிட் பிரம்மன், இரண்ய கர்ப்பனையே ஃபைனைட்டுன்னு சொல்லிட்டு இருக்கோம், ஆதித்யாவா? புரியுதப்போ நிலைமை புரியுதில்ல? புரிஞ்சுக்கிறது கஷ்டம். சாஸ்திரம் புரிஞ்சாதான் சுவாமிஜியை புரிஞ்சுக்க முடியும், சுவாமிஜியை புரிஞ்சாதான் சாஸ்திரம் புரிஞ்சுக்க முடியும். இது ரெண்டு இன்டர் கனெக்ஷன், அது சைடு டாபிக். இப்போ என்ன சொல்கிறாருன்னா, வியாசர் இங்கே ஒரு பதிவு பண்ணுறார். என்ன பதிவு பண்ணுறாருன்னா, உபாசகனுடைய அடையக்கூடிய பலம் அனித்திய பலம், நாட் பர்மனன்ட், நித்திய சர்வகதஸ்தானுகு கிடையாது, புரியுதா? கடைசியில் இந்த 13 காம்பனண்ட்டெல்லாம் போய் வித்யுத்துக்கெல்லாம் போய் எல்லாத்தையும் போய் எல்லாமே பண்ணுறான்ல, அமானுவ புருஷ கொஞ்சம் பேர் தான் செலக்ட் பண்ணுறான், பாதி பேரை விட்டுடுறான் அந்த வித்யுத்து லோகத்தில். அப்படியே எடுத்துகிட்டு போய் பிரம்மலோகத்தில் விட்றானே, அந்த உபாசகன் அடையக்கூடிய பலன் அனித்திய பலன். என்னடா இது? இப்போ புரியுதா? நம்ம எவ்வளோ புத்திசாலின்றது, எவ்வளோ கில்லாடி இருப்பார். நம்ம வந்து ஜீவன் முக்தத்தை கண்ணு முன்னாடி பார்க்குறத செலக்ட் பண்ணியிருக்கோம். இதுக்கு இவர் என்ன பண்ணுறாரு, ஸ்ருதி யுக்தி கிராமர் எல்லாத்துலேயும் விளக்கப்படுகிறார். ஓகே, இது ஒரு சீரியஸ் ப்ராப்ளம். ஓகே, ஏன்னா முக்கியமான ப்ராப்ளம் இது. வந்து ஏன் முக்கியமான ப்ராப்ளம்னா, சாஸ்திரம் சொல்கிறது அவர் வந்து பிரம்மத்தை அடையிறார், அமிர்தத்தை அடையிறார், பூர்ணத்தை அடையிறார், அப்படியே உபனிஷத்து வாக்கியம் இருக்குது, ஸ்ருதி வாக்கியம் இருக்குது. இப்போ வியாசர் இப்படி ஒரு குண்டு போடுறாரு, சங்கரர் இப்படி பண்ணுறாரு, பாதிரி இப்படி பண்ணுறாரு. அப்போ அவெல்லாம் வந்து நாஸ்திகர் மாதிரி வேதத்துக்கு விரோதமாக பேசுகிறாளா? புரியுதில்லை? இப்போ முக்கியமான சூத்திரம்னு இது எப்படி நம்ம பார்க்கணும். அப்போ நீங்கள் வந்து அட்டென்ஷனோடு இருக்கணும். அதுதான் இந்த ராத்திரி எடுக்கலை என்னன்னு, புரியுதா? அப்படியே விட்டுட்டு போயிட்டேன் நான். காலையில் ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் யோகாலாம் கை காலில் ரத்தம் வந்து மூளைக்கு அந்த ரத்தம் போய் எல்லாம் காரண கரையத்தோடு பண்ணியிருக்கிறது, புரியுறதா? அந்த மாதிரி பண்ண போகிறது நம்ம. இது ஒரு இந்த பொருள் வந்து உபாசகன் அடைவது நித்திய பலம், உபாசகன் அடையிறது நித்திய பலம் அப்படின்னு ஸ்ருதி வாக்கியம் இருக்குது. நம்ம அனித்திய பலன் சொல்லிட்டோம்ல. வியாசராக இருக்கட்டும், அவங்க அப்பா பராசரராக இருக்கட்டும், ஸ்ருதி என்ன சொல்கிறது இல்லையா, அதுதான் பிரமாணம். வியாசர் சொல்கிறதோ இல்லை நான் சொல்கிறதோ பிரமாணம் கிடையாது. நன்னா புரிஞ்சுக்கோ, ஸ்ருதி வேதம் சொல்கிறது தான் பிரமாணம். இது நல்லா ஆழமாக புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி வேறு எவனும் பேச மாட்டான், புரியுதா? அதாவது வேறு எந்த மதக்காரனும் இப்படிலாம் பேச மாட்டான், புரியுதா? நம்ம இதில் தான் இப்படி பண்ணி இப்போ வந்து சர்ச்சை ஆகிடுச்சா, வந்து அனித்திய பலன் சொல்லட்டுமா, இப்போ நித்திய பலன் சொல்லிட்டோம்.
சார் இப்போ ரெண்டில் ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். ஓகே, நித்திய பலமா அநித்திய பலமா? டக்குன்னு இது குதிரை இது கழுதை அப்படி சொல்லணும். குதிரையும் ஒன்று தான் கழுதையும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. எந்த கான்டெஸ்டில் யாருக்கு அதிகாரித்துவம்? ஸோ மெனி ஃபேக்டர் இருக்குது. புரியுதா? நம்ம வந்து ஒரே மாதிரி இந்த ஹெல்த்து கேர் இருக்குல்ல, வேர்ல்டு ஹெல்த்து ஆர்கனைசேஷன், அவன் வந்து ஒரே மாதிரி இது தமிழ்நாட்டில் இருக்கிறவனுக்கும் பிபி ஒன்று, அவனுக்கும் பிபி ஒன்று, அந்த லண்டனில் இருக்கிறவனுக்கும் பிபி ஒன்று. வியாதி வந்து காமன் கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு மெஷர் பண்ணக்கூடாது. இது ரொம்ப இருக்கிறதுலையே ஹையஸ்ட் மிஸ்டேக் எதுன்னா இந்த வியாதி. அதுவும் இந்த இது இருக்குது பாரு, சுகரு ஒரே லெவல் நாடு முழுக்க உலகம் முழுக்க வைக்கிறான். டே எங்கள் ஊர் சமாச்சாரமே வேறு. புரியுறதா? நாங்கள் இங்கே கூட இது இது இந்த கோவிட் கொரோனாலாம் இருக்குல்ல, எனக்கு கூட கோவிட் கொரோனாலாம் இருந்தது. இப்போ சொல்லலாம் புரியுதா? அப்போ சொன்னால் நீங்கள் பயந்து போயிடுவீங்க. புரியுதா? அந்த ஃபீவர் இருந்துகிட்டே இருக்கும், எல்லாமே இருந்துகிட்டு இருக்கும். புரியுதா? நீ சொன்னால் பயந்து போடுவா சொல்லிட்டு தான் நான் ஒன்றும் சொல்லலை, டாக்டருக்கும் சொல்லலை. டாக்டரால் கண்டுபிடிக்க முடியல, அது வேறு விஷயம். நான் பாதி விஷயம் வந்து நம்ம சொல்கிறத வச்சு தான் அவர் கண்டுபிடிக்கிறாரு. புரியுறதா? நான் எனக்கு வந்த எல்லா டிசீஸுமே நான் சொல்லி அதுக்கப்புறம் அவர் மிஷினில் கண்டுபிடிச்சி ப்ரூவ் பண்ணார். புரியுதா? முதல்ல நீ தான் சொல்லணும். நீ பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட தான் கேட்பார் டாக்டரு, இது சாப்பிட்டீங்களா, அங்கே நின்னீங்களா, மயக்கம் வருதா, அப்படி சுற்றுற மாதிரியே இருக்கா, இல்லை சுற்றுற மாதிரி தெரியுதுதான், அப்படிலாம் கேட்பார். புரியுதா? நீ கரெக்டாக சொல்லலைன்னு வச்சுக்கோ, நீ போட்டிருக்க கண்ணாடி மாதிரி ஆகிடும். இந்த கண்ணாடி டாக்டரை கொடுத்தாரு, நான் சொன்னதுனால கொடுத்துருக்காரு. நீ அங்கே கொஞ்சம் அசால்ட்டாக சொன்னேன்னா பெரிய தடி கிளாஸ் கொடுத்துருவார். புரியுதா? அங்கே பார்த்து யாரையோ நினச்சி துக்கப்பட்டு அங்கே போய் தப்பாக சொல்லிட்டுன்னு வச்சுக்கோ, கண்ணாடி அந்த சைஸே மாறி போயிடும். மைனஸுக்கு பாரு ப்ளஸ்ஸு, ப்ளஸ் படிக்கட்டு வந்து ரெண்டாக தெரியும். புரியுதா? இந்த படிக்கட்டில் வைக்கிறது பதில் அந்த படிக்கட்டில் சருக்கு கேட்டிங்க அப்படி பண்ணும். அப்புறம் என்கிட்ட ரிப்போர்ட் சொல்லக்கூடாது, உங்களால் தான் படிக்கட்டில் விழுந்துட்டேன்னு சொல்லணும். நீ சொன்ன கண்ணாடி தப்பு. புரியுதா? ஏன்னா எல்லாருமே கரெக்டாக போகிறாங்க, நீ மாத்திரம் தான் விழுந்துருக்க. புரியுதா? நீ மாத்திரம் விழுந்தேன்னா அது உன் தப்பு. எல்லாருமே விழுந்துட்டாங்கன்னா அது இது கிராமர் மிஸ்டேக்குன்னு அர்த்தம். புரியுதா? இது கணக்கு பண்ணிக்கணும். ஓகே, ரிப்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம். விழுந்துட்டுனா தொடச்சி கிடிச்சிட்டு மெதுவாக வந்து நைஸாக உட்காந்துடணும். இந்த பசங்க வந்து தப்பு பண்ணிவிட்டு அப்படி வந்து உட்காருவான் பாரு, சைலண்ட்டாக அவன் உட்காரும் போதே ஏதோ ஒன்று தப்பு பண்ணியிருக்கான்னு அர்த்தம். புரியுறதா? அந்த மாதிரி உட்காந்துடணும் நைஸாக கும்பலில். இந்த இப்போ வந்து உபாசகம் நடைகிறது அமிர்தத்துவம். ஓகே, அமிர்தத்துவம். ஓகே, எல்லாமே ஃபைனைட்டு. காரணம் நம்ம சொல்கிறது வந்து பிரம்மலோகம் அனித்தியம். ஓகே, அதனால் இரண்ய கர்ப்ப ஆல்சோ அனித்தியம். எப்படி மாற்றி மாற்றி பேசுகிறேன் பாரு, கரெக்டாக புரிஞ்சுக்கணும். மாற்றி மாற்றி பேசுகிறேன்ன்றாது புரிஞ்சுக்கணும். இப்படி சொல்கிறாரு அப்படி சொல்கிறாரு அப்படின்னு. ஏன்னா பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அப்பவே சொல்லிட்டார். பியூட்டிஃபுல். பகவான் கிருஷ்ணர் சொல்லாத விஷயமே இல்லை. ஆ பிரம்ம புவனாலோகா புனராவர்த்தினோர்ஜுன மாமுப்பேத்யது கௌந்தேய புனர்ஜன்மன வித்யதே. அர்ஜுனா, பிரம்மலோகம் வரைக்கும் அனைத்து உலகங்களும் அழிந்து பிறகு உண்டாகக்கூடியது, பிறந்து இறக்கக்கூடியது, அது மாறிண்டே இருக்கக்கூடாது. பிரம்மனாகிய என்னை நீ பிடித்து கொண்டு விட்டால் நான் அழியாதவன் என்றும் உள்ளவன். அதனால் நீ என்னை பிடித்துக்கொள். அந்த பகவத்கீதா விஸ்வரூப பாராயணத்தை 108 கை விட்டுடாதே என்ன. புரியுதா? தொடர்ந்து வாழ்க்கை முழுக்க சொல்லின்று, மூச்சு உள்ள வரைக்கும் சொல்லி கொண்டுரு அப்படின்றார் கிருஷ்ணன். நான் ஒருவன் மாத்திரமே அழியாதவன். யாரு? பிரம்மன். அந்த பிரம்மனை அவர் ரெக்கக்னைஸ் பண்ணுறார். புரியுதா? மீதெல்லாம் வந்து அழிந்து பிறக்கக்கூடியது. எப்போ அழியும்? பிரம்மாஜி எப்போ நாசமாவார்? இன்னும் காலையில் இப்படி பேசுகிறீங்க, இந்த நாசமாவார். பிரம்மாஜி எப்போ நாசமாவார்? மகா பிரளய காலத்தில் எல்லாமே ஒடுங்கி போயிடும். பிரம்மாஜியோட இருக்கிற மகான்கள், பிரம்மாஜியோட இருக்கிற தேவதைகள் எல்லாமே சர்வ நாசமாயிடும். புரியுதா? திருப்பி சிருஷ்டி புதுசாக ஒன்று உண்டாகும். ஓகே, அப்போ இதெல்லாம் நடந்துன்னு இருக்கப்பா. அதனால் நீ வந்து
இந்த நடிகன் சிவாஜி கணேசன் வந்து மாறமாட்டான். அப்படிதான் அதுக்குள்ளே இருக்க கதாபாத்திரம் 3 கதாபாத்திரம் இருக்குல்ல, அது மாத்திரம் மாறிகிட்டே இருக்கும். அப்பா சிவாஜியும் இந்த புள்ள சிவாஜியும் வந்து மாறிகிட்டே இருப்பாங்க, வேறு கால் ஷீட்டுக்கு போயிடுவாங்க. புரியுதா? எந்த கால் ஷீட்டுக்கு யார் போவான்? இந்த அப்பா சிவாஜி போவானா, புள்ள சிவாஜி பெரியவன் போவானா, சின்னவன் போவானா? சிவாஜி மட்டுமே தான் போவான். சிவாஜி மட்டுமே போக மாட்டான், ஏன்னா அவன் மாத்திரம்தான் இருக்கான். அதனால் இங்கே வந்து மரணமற்ற நிலையை அவனுக்கு மீண்டும் மறுபிறவி கிடையாது. இந்த சுருதி வாக்கியம் அஜ்ஞானி உபாசகன் அடையுது, பரம்பிரம்ம காரண பிரம்மத்தை அடைகிறான், அதனால் மரணமற்ற நிலையை அடைகிறான். அவனுக்கு மீண்டும் மறுபிறவி கிடையாது. யாருக்கு? எந்த உபாசகனுக்கு? இப்போ எந்த உபாசகன் சொன்னேன்? மறுபிறவி கிடையாதுன்னு சொன்னேன். அந்த உபாசகன் யாருக்கு? யார் அடைஞ்சான்? ஐயனை கண்டால் மோட்சம் கிட்டும். இப்போ இந்த உபாசகன் யாரை பார்க்குறான்? மறுபிறவி கிடையாது, அமிர்தத்துவம், ஈஸ்வரனை அடைந்தவன், இரண்ய கர்ப்பனை அடைந்தவன் அனித்திய பலம், ஈஸ்வரனை அடைந்தவன் நித்திய பலம். புரியுறதா? இப்போ உங்களுக்கு டிஸ்டிங்ஷன் புரியுறதுல? காரிய பிரம்மத்தை அடைஞ்சவன் அது அனித்திய பலம், காரண பிரம்மத்தை அடைந்தவன் நித்திய பலம். ரெண்டுமே சொல்கிறோம். இப்போ உபாசகனுடைய இலக்கு பிரம்மலோகம்னா அதனுடைய தேவதா இரண்ய கர்ப்பன். அப்போது அந்த லோகமும் அனித்தியம், அந்த பிரம்மதேவனும் அனித்தியம், எல்லாமே நாசமாகக்கூடியது. அவன் வந்து ஈஸ்வரன் தான் இருக்கணும். ஓகே, இப்போ அடுத்தது முக்கியமான விஷயம். இது புரிஞ்சுத்துனா உங்கள் வாழ்க்கை ஜன்ம சாபல்யம் ஆகிடும். அதுதான் அஜ்ஞானன்றோம். இந்த அஜ்ஞானத்தை நீக்கிட்டோம்னா எல்லாமே சரியாயிடும். இப்போ என்னென்னா, ஆகாசம் ஆல் பர்வைடிங் சொன்னல, அது வந்து எங்கே இருக்கிறது? ஆல் பர்வைடிங், எல்லா இடத்துலையும் இருக்கிறது. ஓகே, இப்போ ஈஸ்வரன் இருக்கா இல்லையா? இந்த ஈஸ்வரன் பிரம்மலோகத்தில் இருப்பாரா இல்லையா? தேவலோகத்தில் இருப்பாரா இல்லையா? இந்திரலோகத்தில் இருப்பாரா இல்லையா? ஆனால் இவன் பிரம்மலோகத்துக்கு போகிறான், இலக்கு. ஏன்? ஈஸ்வரன் ஆல் பர்வைடிங்னு உபாசகனுக்கு தெரியல. புரியுறதா? அஜ்ஞானி உபாசகன், அஜ்ஞானி உபாசகன் அப்படி பாட்டு பாடிட்டு வந்தல்ல. என்ன அஜ்ஞானம்னா, ஈஸ்வரன் தான் அபின்ன நிமித்த உபாதான காரணன்ற அஜ்ஞானம் அவனுக்கு இருக்கிறது. நம்மளாம் எவ்வளோ சமத்து, நமக்கு ராகத்வேஷமே வரதில்லை. ஏன்? நமக்கு ஞானம் வந்துடுது. புரியுதா? எல்லா இடத்துலையும் இருக்கிறது ஈஸ்வரன் தான். புரியுதா? ஈஸ்வரன் தவிர வேறு ஒன்றும் இல்லை. விவகாரத்தில் ஈஸ்வரனை தான் இருக்கணும். அதனால் நமக்கு விவகாரத்தில் கோபமோ தாபமோ எரிச்சலோ இல்லை ராகத்வேஷமோ, இன்னொருத்தரை கிரிட்டிசைஸ் பண்ணுறதோ, இன்னொருத்தரை அமுத்துறதோ, இன்னொருத்தரை தூக்குறதோ எதுவுமே நமக்கு கிடையாது. ஏன்? எல்லாமே ஈஸ்வரன். புரியுறதா? அப்போது ஈஸ்வரன் ஞானம், நமக்கு அஜ்ஞானம் போயிடுத்து. விவகாரத்தில் நாம் வந்து ஈஸ்வரனை போவோம், பாரமார்த்திகத்தில் பிரம்மன் கிட்ட மாய சகித பிரம்மன், மாய ரகித பிரம்மன், நம்ம அஜ்ஞானம் நமக்கு போயிடுத்து. எப்பயோ போயிடுத்து. ஓகே, அது போயிடுத்து, அதுதான் ப்ராப்ளம். இப்போ என்னன்னா, இந்த சப்போஸ் ஞானம் அடைஞ்சிட்டானா அவன் செய்யக்கூடிய கர்மலாம் என்னது? லீலா லோகசங்கரகா. புரியுதா? அப்போது ரெண்டு எக்ஸ்ட்ரீமு எப்படி ஒன்றா இருக்க முடியும்? உபாசகனுக்கு ஜீவன் முக்தனுக்கு மறுபிறவி கிடையாது. சர்வதர்மான் பரித்யஜ்ய, எல்லா தர்மமும் எல்லா கர்மத்திலேருந்து விடுபடுகிறான். உனக்கு கர்மம் கொஞ்சம் ஒட்டிகிட்டு இருந்தால் கூட நெக்ஸ்ட் பர்த் உண்டு. புரியுதா? சர்வ தர்மான் பரித்யஜ்ய. புரியுறதா? உனக்கு எல்லா கர்மத்தையும் எப்போ டிசால்வ் ஆகிறதோ ஞானத்தினால உனக்கு வந்து 2 கர்மா நாசமாயிடும். ஞானம் வந்து எரிச்சிடும் 2 கர்மா. என்னென்ன கர்மா?
சஞ்சித ஆகாமி போயிடும். மீதி இருக்கிறது பிராரப்தம். அதனால தான் இந்த சரீரம் இருக்குது. இந்த பிராரப்தத்தில் இருக்கிற வரைக்கும் ஞானிக்கு அஃபெக்ட் ஆகாது. புரியுதா? ஞானியை ஸ்துதி பண்ணுறவனுக்கு அவனு செஞ்ச புண்ணியெல்லாம் அவனுக்கு போய் சேரும். ஞானியை நிந்திக்கிறவனுக்கு அவன் பண்ணின பிராரப்த பாவம் இருக்குல்ல, அந்த பிராரப்த பாவம்லாம் போகும். அப்போ சங்கரர் வந்து ஒரு கேள்வி கேட்குறார், அப்படியே போச்சுன்னா சிருஷ்டியை தகராறு ஆகிடுமே. அதாவது அந்த பண்ணினான ஒரு ஸ்துதி பண்ணுறான்னு அவனுடைய கர்மத்துக்கான பலன் வந்து புண்ணியம் போகும். அவன் பண்ணின நிந்தாவுக்கு கர்ம பல தாத்தா வந்து இந்த ஞானிக்கிட்ட இருக்கிற பாவத்தை சேர்த்து கொடுப்பார். அவன் பண்ணாத பாவத்தையும் சேர்த்து கர்மத்தினால ஒரு சும்மா அந்த ஆளை திட்டினால அது புரியுதா? இப்போ உனக்கு ஞானி யாருன்னு தெரியாது. அதனால் நம்ம வந்து எல்லாரையும் ஞானியை வச்சுக்கிட்டு திட்டாமல் இருந்துட்டோம்னு வச்சுக்கோ, பிரச்சனையே கிடையாது. நியூட்ராக போயிட்டே இருக்கலாம் நம்ம பாட்டு. இதுதான் சைடு. இப்போ வந்து சமுதாயத்தில் இதெல்லாம் லோகசங்க, இதை போய் எல்லாம் தெரிஞ்சுன்னு நீங்கள் போய் சொசைட்டிலேயோ வீட்டிலையோ ஆஃபீஸ்லாம் பேசக்கூடாது. இங்கே மாத்திரம்தான் பேசணும், இல்லை உனக்குள்ளரே பேசணும். என்ன பேசுகிற? ஒன்றும் இல்லை அப்படின்னு. புரியுதா? அவன் எதுலேயோ ஒன்று சொருகிண்டு ரோட்டில் கக்கா கக்கா கோன்னு சிரிச்சுன்னு போனான். பைத்தியமாகிடுச்சு ரோடெல்லாம். புரியுதா? தானாகவே பேசுது, தானாகவே பேசுது, தானாகவே சிரிக்குது. ஏன்னா உள்ளர காதுக்குள்ளர வச்சுருக்கான். நமக்கு பார்த்ததில்ல. ஏன் நான் ஃபஸ்ட்டு டைம் அரண்டு போயிட்டேன். ஐயோ ராமா கோவிந்தா, இப்படி எல்லாமே பைத்தியமாக ஆயிடுச்சுங்களே, தனித்தனியாக சிரிக்குது, ரோட்டில் தனித்தனியாக பேசிட்டு போதும். அதுக்கப்புறம் தான் கொஞ்ச நாள் கழிச்சு, ஏன்டா தனித்தனியாக பேசுகிறான்? இல்லை ஜி உள்ள இது வச்சுருக்கான், அந்த இந்த ஃபோன் இருக்குல்ல, அது வந்து வெளியில் ஹெட்ஃபோன். நம்ம வெளியில் இப்படி இப்படி நம்ம அந்த கங்கா யமுனா சரஸ்வதின்னு ஒருத்தர் பாடுவார், பார்த்துருக்கீங்களா நீங்கள்? அதுதான் நான் பார்த்து பழக்கம். அப்போ இப்படிதான் இப்படி ஒரு இது இருக்கும், அது பார்த்தாலே இருக்கும். அதனால தான் நான் போய் கீதா பாராயணத்துக்கு போய் அதை மாட்டினேன் நான். நீங்கள் அந்த ஃபோட்டோ பார்த்துருப்பீங்க நீங்கள். அதில் இந்த கங்கா யமுனா சரஸ்வதின்னு ஒருத்தர் பாடுவார்ல, இல்லை இல்லை ஒரு பாட்டு, அது நல்ல பாட்டு. ஹரிகரன் இல்லை, ஒரு நல்ல நல்ல ஆள். அவர் பேர் தெரியல நீங்கள், ஆனால் நீங்கள் சொல்கிறது தப்புன்னு தெரியுது. சரி, ஏதோ அவனுக்கு நல்ல பேர் அவனுக்கு. இப்படிதான் அப்போ ஃபெமிலியராக இருந்தான், இப்போ இல்லை, அவன் பாப்புலர் இல்லை. அது வந்து அவன் வந்து அந்த டிவி சீனில் வரும். அது இதெல்லாம் நீ டிவி பார்க்குறதுக்கு நான் டிவி பார்க்குறதுக்கு உள்ள வித்தியாசம் அவ்வளோதான். இது வந்து பார்த்து அதனால் இப்போ வந்து காதலியே தெரியாத மாதிரியே உள்ளே போட்டுக்கிறான். தானாகவே சிரிக்கிறான், தானாக பேசுகிறான். இங்கே கூட என்ன யாதையாவது போட்டுக்கிறதோ என்னென்ன பண்ணுதோ என்ன சொல்லவே முடியாது இப்பெல்லாம். புரியுதா? இங்கே ஜெயேந்திர சுவாமிஜி வந்து இருந்தார். இப்போ ஜெயேந்திர சுவாமிஜி எனக்கு கீழே இப்படி மெசேஜ் அனுப்புகிறான், டே எப்படா முடிப்பார் இவர், ரம்பம் அப்படின்றான் அவன். திருப்பி நான் பக்கத்துலேயே உட்காந்துருக்கேன், நான் அலர்ட்டாக இருக்கேன். அந்த சுவாமி வந்து குங்குமம் கொடுத்துட்டே இருக்கார். புரியுதா? அவரும் வந்து ஒரு மெக்கானிக்கலாக சொல்கிறார், நன்னா இருங்கோ, நல்லா சுபிட்சமாக இருங்கோ, ஐஸ்வர்யமாக இருங்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கார். அவருக்கும் தெரியும் போல இருக்கு, எதுவும் தேராது போல இருக்குன்னு. இதில் ஒரு அந்த நீங்கள் அந்த இதுக்கு போனோம், நீங்கள் சதஸுக்கு போனேன் நான், காஞ்சிபுரத்துக்கு சதஸு. எப்படி தான் சொல்கிறான்னு பார்க்கலான்னு பார்த்தா அது ஒரு உப்பு சப்பு இல்லை. நீங்கள்லாம் வந்து நம்மலாம் எங்கேயோ ஈஸ்வர பண்ணின நமக்கு பெரிய புண்ணியத்தில் நம்ம எல்லாம் இங்கே வந்துட்டோம் நம்ம. புரியுதா? அப்போ இதில் வந்து உபாசகன் அடைந்த பிரம்மலோகம் ஃபைனைட்டு, பரிச்சின்னம். அப்படி என்றால் மறுபிறவி உண்டா, மோட்சம் உண்டா? இந்த உபாசகனுக்கு மறுபிறவி இருக்கிறதா, மோட்சம் உண்டு. ஆனால் உபனிஷத்து ஸ்ருதி வாக்கியத்தில் என்ன சொல்கிறதுனா, உபாசகனுக்கு மறுபிறவி கிடையாது, அவன் அமிர்தத்துவ அடைகிறான், மோட்சத்தை அடைகிறான் அப்படின்னு சாந்தோக்கியம் 4, 15, 16. ஓகே, 4வது அத்தியாயம் 15வது செக்ஷன் 16வது மந்திரம். அது சொல்கிறது, உபாசகன் இமம் மாணவம் ஆவர்த்தம் நா ஆவர்த்தந்தே.
ஸ்ருதி வாக்கியத்தில் உபாசகன் மீண்டும் மனுஷ்ய லோகத்திற்கு வருவதில்லை, கிரமமுக்திக்கு அவன் மறுபிறவி அடைவதில்லை, கிரமமுக்தியை அடைகிறான். இது வேத வாக்கியம். செகண்டு ஓகே, கட்டோபனிஷத்து 2:3-16, 2 அத்தியாயம் 3வது செக்ஷன் 16வது மந்திரம். அது என்ன பண்ணுறதுன்னா, தயோர்த்துவம் ஆயன் அமிர்தத்துவம் ஏதி. பிரம்மரந்திரத்து வழியாக வெளியேறி சுக்லகதி செல்லும் உபாசகன், பிரம்மலோகத்தை அடைந்த உபாசகன் மரணமற்ற நிலையை அடைகிறான். இது 2 சுருதி வாக்கியம். ஓகே, இப்போ என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, இந்த 2 சுருதி வாக்கியத்தை கூறுறத உபாசகன் பரம்பிரம்ம நிலைக்கு செல்கிறான். அவன் எந்த நிலைக்கு போகிறான்? பரம்பிரம்ம நிலைக்கு போகிறான். பரபிரம்மன்னா என்னது? பரபிரம்மன்னா என்னது? திருப்பி கன்ஃபியூஸ் ஆகிடும். பரபிரம்மன்னா என்னது? ஈஸ்வரன், காரண பிரம்மன். அபரபிரம்மன் என்ன? காரிய பிரம்மன். புரியுதா? கன்ஃபியூஸ் பண்ணல, அப்படியே டக்கு டக்குன்னு சொல்லணும். பரபிரம்ம ஸ்வரூபம், சுவாமி பரபிரம்ம ஸ்வரூபம் அப்படின்னா அவர் ஈஸ்வர பாவனை வந்துட்டு, ஈஸ்வர பாவனையோடு இருக்கணும். உனக்கு ஈஸ்வர பாவனை வரும், புரியுதா? ஆனால் அந்த இதோடு வரணும். ஈஸ்வர பாவனை வரும்போது எல்லாரும் அரவணைச்சா தான் ஈஸ்வர பாவனைன்னு அர்த்தம். ஓகே, அப்போ 2 ஸ்ருதியிலேருந்து இவன் உபாசகன் எங்கே போயிட்டானா? இந்த 2 ஸ்ருதி வாக்கியத்திலேருந்து பரபிரம்மஸ்வரூபத்துக்கு போயிட்டான். காரிய பிரம்மத்துக்கு போகலை, காரண பிரம்மத்துக்கு போய்விட்டான். அதனால் அவனுக்கு பிறவி கிடையாது. புரியறதா? ஓகே, அப்போ சங்கரர் திரும்ப திரும்ப சொல்கிறது உபாசகன் போகக்கூடிய இடம் காரிய பிரம்ம, பிரம்மலோகம். இப்போ விரோதமாக பேசுகிறார் இல்லையா? ஓகே, ஸ்ருதி வாக்கியத்துக்கு சங்கராச்சாரியர் விரோதமாக பேசுகிறார். இப்படி இவ்வளோ புரிஞ்சால் போகிறோம், புரியுதா? அப்போது அவர் உபனிஷத்து என்ன சொல்கிறது? பரம்பிரம்மன்றாரு. இவர் என்ன சொல்கிறாரு? சங்கராச்சாரியர் காரிய பிரம்மன் சொல்கிறாரு. புரியுதா? இப்போ எது சரி எது தவறு இல்லையா? எது சரி எது தவறு? அப்போது நிச்சயமாக ஒரு விஷயம் கண்டிப்பாக என்னென்னா, சாஸ்திர பிரமாணம் தவறு இருக்காது. அதில் உங்களுக்கு யாருக்காவது டவுட் இருக்கா? டவுட் இல்லை. இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள். இல்லாட்டி தனியாக தைரியமாக சபையில் சொல்கிறதுக்கு சக்தி இல்லைன்னா தனியாக சொல்லுங்கள். தனியாக சொல்கிறதுக்கு பயம் இல்லைன்னா ஒரு சிட்டில் எழுதி என்கிட்ட கொடுத்துருங்க. இப்போ தான் நான் தனியாக படிச்சுக்கிறேன். ஓகே, நான் உன் பேரை சொல்ல மாட்டேன். ஆனால் இப்படி இந்த விஷயத்தை மாத்திரம் சொல்லுவேன், ஒருத்தர் கொடுத்தான் அப்படின்னு. மொட்டை கடுத்தாச்சு. அதுக்கப்புறம் ஆனால் சாஸ்திரம் நிச்சயம் பண்ணுறது தவறு வராது. ஆனால் யுக்திக்கு பொருந்தணும், நம்முடைய புத்திக்கு பொருந்தணும், யுக்திக்கு பொருந்தணும். யுக்திக்கு பொருந்தலைன்னா அது ஒத்துக்க முடியாது. ஒரு விஷயம் யுக்தினா தெரியுதுல, ரீசனிங் இருக்கணும், அது புத்திக்கு ஒத்துக்கணும், அக்செப்ட் பண்ணிக்க முடியணும். இல்லைன்னா ஒத்துக்க முடியாது. இந்த சொல்ல புரிஞ்சுக்குங்க. அப்போது சாஸ்திரம் நிச்சயமாக தவறு பண்ணாது. ஆனால் யுக்திக்கு கரெக்டாக இருக்கணும். சொல்கிறது இது 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 ப்ளூ பூ அப்படி சொன்னால் ஒத்துப்பேன் என்ன? இல்லைப்பா சுவாமிஜி சொல்கிறார் ஒத்துக்கணும்னு. இங்கே வேணால் கிளாஸ் ரூமில் ஒத்துக்கலாம், புரியுதா? அப்புறம் ஏன் சுவாமிஜி இப்படி வேற? ஏன்னா பெரிய இடத்து சமாச்சாரத்தை வாய் விட்டு சொல்லக்கூடாது. இந்த பெரிய ஆளெலாம் இருக்கான்ல, ஸ்டேட்டஸ் சொல்லுன்னு, அவன் செஞ்சதெல்லாம் நம்ம திருப்பி சொல்லணுன்னா இது போயிடும். இல்லாட்டி நீ சன்னியாசி ஆகணும். குஜராத்தை செஞ்ச தப்புக்கு குஜராத்து தான் சரி பண்ணணும், பராய்ச்சித்தணும். எவன் சொல்லுவான்? லோகத்திலே இந்த உலகம் முழுக்க எவன் சொல்லியிருப்பான் சொல்லு? மோடிக்கிட்ட, புரியுதா? வேந்தன் துறவி தான் சொல்லுவான், புரியுதா? எல்லா துறவியும் சொல்ல மாட்டான். எதுவும் ஆகாது, ஜெயிலில் பிடிச்சி போட்டானா கூட பரவாயில்ல அப்படின்னு நினச்சா தான் எல்லாத்துக்கும் துணிஞ்சவன் தான் சொல்ல முடியும், புரியுதா? அந்த மாதிரி சொல்லணும். இப்போ இன்னும் ப்ராப்ளம்டா, இது ப்ராப்ளம் ஆகிடுச்சு. இப்போ என்ன ஆயிடுச்சு? ப்ராப்ளம் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணணும்? போராட்டத்தை என்ன பண்ணோம்? பூந்தோட்டமாக ஆக்கணும். அதுதான் இந்த சூத்திரம், புரியுதா? பூர்வபக்ஷெல்லாம் போராட்டம், சித்தாந்தெல்லாம் பூந்தோட்டம், புரியுதா? அவ்வளோதான் டிரான்ஸ்லேட் பண்ணிருக்கோம். இப்போ பூந்தோட்டமாக ஆக்கணும்.
இந்த போராட்டத்தை பூந்தோட்டமாங்க. வாழ்க்கை முழுக்க ப்ராப்ளம் நிறைய பேருக்கு. நீங்கள் கேட்டீங்கன்னா என் வாழ்க்கை முழுக்க போராட்டம் இருந்துச்சு, நான் என்னைக்கு பிறந்தேனோ அன்னிலேருந்து போராட்டம், நான் ஒரு நிம்மதியாக ஒரு அனுபவிச்சதே இல்லை அப்படின்றான். நான் என்ன சொல்கிறேன், அதுக்கு ஆப்போசிட்டாக என் வாழ்க்கை முழுக்க போராட்டம் ஆனால் பூந்தோட்டமாக இருந்தது. எப்படி? என் வாழ்க்கை முழுக்க பூந்தோட்டமாக இருந்தது ஆனால் ஸ்ட்ரகிள். சப்போஸ் ஸ்ட்ரகிள் இல்லைன்னா என்ன பண்ணுவேன்னா ஸ்ட்ரகிள் உண்டாக்கி விட்டேன், நானே கிரியேட் பண்ணுவேன். புரியுதா? இப்போ இந்த இது விசார பாரதி நடத்திட்டு அப்படியே போய் கிளாஸ் எடுக்க வேண்டியது தானே. அதுக்கு ஒரு இனாகுரேஷன் ஃபங்க்ஷன் எதுக்கு? வேலி அது ப்ராப்ளம் தானே அது. புரியுதா? எத்தனையோ பிரச்சனைகள் வரும், போராட்டம். புரியுதா? இப்படி தான் நான் பண்ணுவேன். எல்லா இடத்துலையும் வந்து பிரச்சனையை உண்டாக்குவேன். ஓகே, ஏன்னா அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு பண்ணால் தான் ஒரு பூந்தோட்டமாகும். வெறும் பூந்தோட்டம்னா அதில் ரசிக்க தெரியாது உனக்கு. அது வெறும் பூந்தோட்டம்னு கொஞ்சம் பிரச்சனையோடு வந்தேன்னா தான். இப்போ புரியுதா? இப்போ போனால் வந்து பல பிரச்சனையை தாண்டி இங்கே வந்து கிளாஸில் உட்காந்துருக்காங்க. புரியுதா? புரியுதா? அந்த ஒரு பிரச்சனை இருந்தில்ல, அந்த பிரச்சனை இருந்தால் தான் இப்போ கிளாஸு இருக்க ஆனந்தமாக ரசிக்க முடியும். இப்போ நசிருதன் முல்லா செஞ்ச ஐடியா புரியுது உனக்கு? நீயே போய் வம்பில் எங்கேயாவது வம்பில் மாட்டிக்கணும். புரியுதா? நீயே வம்பை கிரியேட் பண்ணணும். அப்போ நீ வந்து பிரச்சனைன்றது சொல்கிறதுக்கு உனக்கு வாழ்க்கையிலே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோ. பிரச்சனையை நீ வரலன்னா நீயே கிரியேட் பண்ணிக்கலாம். புரியுதுதா? அதுதான் இது பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு வந்து ப்ராப்ளம் போராட்டம் பூந்தோட்டமாக ஆகிடும். போராட்டத்தை தான் பூந்தோட்டமாக்கணும். புரியுதா? இப்போ நேற்றுக்கு போராட்டம் கோவிந்தராஜ்க்கு, இன்றைக்கி பூந்தோட்டம். புரியுதா? இங்கே வந்துட்டார், நம்மக்கிட்ட வந்துட்டார், அதனால் இப்போ பூந்தோட்டம். புரியுதா? எல்லா ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். இப்போ போகும்போது அவர் எப்படி போவார்? வீட்டுக்கு ஆனந்தமாக போவார். புரியுதா? ஆனால் கலைச்செல்விக்கு எப்படி இருக்கும்? போகும்போது ஒரு மாதிரி போனீங்க, வரும்போது எப்படி இவ்வளோ சந்தோஷமாக ஆனந்தமாக வரீங்க. சுவாமிஜி பார்த்தண்டி எல்லா ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சு அப்படின்னு. எப்படி இப்போ புரியுதா உங்களுக்கு? என்னை பார்த்தாலே உனக்கு சந்தோஷமாயிடும். என்னை பார்த்தாலே வயிற்றெரிச்சல் வருது அப்படி சொல்லக்கூடாது. புரியுதா? அதனால் இங்கே ஆச்சாரியால், அத்வைத ஆச்சாரியால் இந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கிறாருன்றதை பார்க்கலாம். ஓகே, இதுதான் பிரம்மசூத்திரம் வந்து எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு கொடுக்கறது. புரியுதா? எப்படி பிரச்சனை தீர்வு கொடுக்கறது அப்படின்னா இந்த சூத்திரத்தில் பலவிதமான முடிச்சுகளை அவிழ்க்கிறது, கிரந்தங்களை அந்த கிரந்த முடிச்சு இருக்கு இல்லையா, அவிழ்க்கிறது. என்ன எப்படி அவிழ்க்கிறது அப்படின்னா பதில் என்ன தெரியுமா? இந்த உபாசகன் அனித்திய பலத்தை அடையிறானா, நித்திய பலனை அடையிறானா, காரிய பிரம்மத்தை அடையிறானா, காரண பிரம்மத்தை அடையிறானா, பரம்பிரம்மத்தை அடையிறானா, அபரபிரம்மத்தை அடையிறானா, இவன் வந்து எப்படி அடையிறான் அப்படின்ற கேள்விக்கு என்ன பதில் தெரியுமா? பாதிரி சொல்கிறது, சங்கரர் சொல்கிறது, வியாசர் சொல்கிறது என்ன பதில்னா ரெண்டுமே கரெக்ட். இங்கே தான் வேதாந்த ப்ராப்ளம். ரெண்டும் எப்படியா கரெக்டு வேணும்? ஒன்று பகல் சொல்லு, இல்லைன்னு ராத்திரி சொல்லு. பகலும் கரெக்டு, ராத்திரியும் கரெக்டு. ஒன்றா இருந்தால் அது நம்ம நாட்டோட விசேஷம். ரெண்டும் ராத்திரிலே பகல், அது வந்து இது அது ஒத்துக்க முடியாது. இப்போ புரியுறதா? கிரகணம் வருது இல்லை, இப்பயும் கிரகணம் தான் பிடிச்சிருக்கு. அதனால தான் நம்ம இங்கே வந்து மாட்டின்னு இருக்கோம். புரியுதா? இது சாஸ்திர கிரகணம். புரியுதா? சந்திர கிரகணம் மாதிரி, சூரிய கிரகணம் மாதிரி. இதில் இது ரெண்டுமே கரெக்டாக அப்படின்னு அவள் பதில் சொன்னது புரிஞ்சுது உனக்கு? ரெண்டுமே எப்படி கரெக்டாக இருக்கும்? பகலில் வந்து சூரிய கிரகணம் பிடிக்கும்போது இருட்டாயிடும். அப்போ பகலும் இருக்கிறது, இருட்டும் இருக்குது அப்படின்னு சொல்கிற. புரியுதா உங்களுக்கு? அதாவது புரியணும். ஓகே, அப்போது இதுதான் கிராமத்து விஞ்ஞானின்னு பேர். முதல்ல உபாசகன் வந்து காரிய பிரம்மன் தான் செல்றான், பிரம்மலோகத்துக்கு தான் போகிறான். புரியுதா? அதன் பிறகு அவன் அங்கேருந்து ஒரு லிஃப்ட் பண்ணுறான். புரியுதா? இது மூணாவது லிஃப்ட்டு. புரியுதா? பிரம்ம வித்யுத் லோகத்துக்கு வரானா, எல்லா தேவதையை கொண்டு வந்து அங்கே விட்டுடுதா? அங்கேருந்து எந்த தேவதை கூட்டிகிட்டு போகிறது பிரம்மலோகத்துக்கு? அமானவ புருஷா.
அந்த அமானவ புருஷா வித்யுத்து தேவதா. அந்த வித்யுத்து தேவதா வித்யுத்து லோகத்தினால வித்யுத்து தேவதா கிடையாது, அது பிரம்மனால் படைக்கப்பட்டது. புரியுதுதான்? அப்படி நடுவில் ஒரு சொற்கள் பார்த்தோம். இதெல்லாம் பார்த்து எல்லாம் முடித்து எல்லாம் போனால் இந்த ரெண்டுமே தான் கரெக்ட் அப்படின்னு சொல்கிறது பதில். எப்படி சொல்கிறாரு? காரிய பிரம்மன் அண்டு பரபிரம்மன். இந்த காரிய பிரம்ம பிராப்னோதி, காரிய பிரம்ம பிராப்னோதி, ததனந்தரம் பரபிரம்ம பிராப்னோதி. காரிய பிரம்ம பிராப்னோதி ததனந்தரம் பரபிரம்ம பிராப்னோதி. முதல்ல நாக்பூருக்கு போய் வித்யுத்து லோகத்துக்கு போய் அங்கேருந்து அமானுவ புருஷன் மூலியமாக பிரம்மலோகத்துக்கு போகிறான். பிரம்மலோகத்தில் போய் அஜ்ஞானம் ஒன்று இருக்கு இல்லையா, அந்த அஜ்ஞானத்துக்கு பாடத்தை படித்த பிறகு அவனுக்கு புத்தி வந்ததுனால, ஞானம் வந்ததுனால அவனுக்கு பரபிரம்மத்தை போய் அடையிறான். 2 ஸ்டெப்பில் போகிறான். நம்ம இங்கேயே லோக்கல்லையே படிக்கிறோம், அவன் வந்து பெரிய இடத்து பையன், அதனால் மேலே போய் படிக்கிறான், அவ்வளோதான். புரியுதா? அங்கேயும் கட்டடிக்கிற மாதிரி இருக்கான், புரியுதா? அது அங்கேயே இருக்கும், பிரம்மலோகத்திலே இருக்கும், அந்த பக்கம் போகாது. புரியுதா? எல்லா இடத்துலையும் ஒரே ரீசன் தான். அப்போ எப்படி செல்ல முடியும்? காரணம், முக்கியமான செய்தி இங்கே சொல்கிறாரு. காரணம் பிரம்ம, பரம்பிரம்ம, ஜன்மாத்தியஸ்ய யதகா சொன்னாரே, சிருஷ்டி ஸ்திதி லய காரணம் பிரம்ம சொன்னாரே, இந்த காரண பிரம்மன் சொன்னாரே, அந்த பிரம்மனை அடையறதுக்கு, அந்த காரண பிரம்மனை அடையறதுக்கு, நிர்குண பிரம்மத்தை அடையறதுக்கு ட்ராவல் பண்ண வேண்டாம். இது புரியுதா பாருங்க? காரண பிரம்மத்தை அல்லது நிர்குண பிரம்மத்தை, அதாவது சகுண பிரம்மத்தையோ நிர்குண பிரம்மத்தையோ ஈஸ்வரனையோ பிரம்மத்தையோ அதை வந்து அடையறதுக்கு ட்ராவல் பண்ண வேண்டாம். உத்கிராந்தி, கதி, ஆகதி அல்லது பிராப்தி எதுவுமே கிடையாது. அவனுக்கு ஒரு ட்ராவல் பண்ணியிருக்கான். என்ன ட்ராவல் பண்ணியிருக்கான்? உபாசகனுக்கும் இவனுக்கும் உள்ள ட்ராவல் என்ன? அதுக்கு முன்னாடி என்ன? அந்த இது படித்தோம் இல்லையா, ஃபஸ்ட்டு ஸ்லோகம் பகவான் கிருஷ்ணன் சொன்னாரே, ஞானி பண்டிதாக ந சோச்சந்தி பண்டிதாக, ந சோச்சந்தி பண்டிதாகனா ஞானி துக்கப்படுவதில்லை. ஏன்? ஞானம் இருக்கிறதுனால ஞானி துக்கப்படுவதில்லை. எனக்கு ப்ராப்ளம் பிரச்சனைலாம் இருக்கிறது, அவன் யாரு? அஜ்ஞானி துக்கப்படுகிறான். காரணம் அஜ்ஞானம் இருக்கிறது. அஜ்ஞானம் இருக்கிறதுனால துக்கப்படுகிறான் சம்சாரி. ஞானி துக்கப்படுவதில்லை, காரணம் ஞானம் இருக்கிறது. இப்போ என்ன ட்ராவல் பண்ணியிருக்கான்? இப்போ என்ன ட்ராவல்? அஜ்ஞானத்திலிருந்து ஞானத்துக்கு ட்ராவல். இதை வந்து உடச்சி இல்லைன்னு சொல்லலாம், இதை வச்சுட்டே இது இல்லைன்னு சொல்லலாம், இது வச்சுட்டே இல்லைன்னு சொல்லலாம். எப்படி? இதனுடைய வெயிட் இருக்கு இல்லையா, பானையோட வெயிட்டு, பானையோட வெயிட் எதுக்கு சேர்ந்தது? களிமண்ணை சார்ந்தது. பானைக்கு வெயிட் கிடையாது. பானைன்றது என்ன? நாமரூபம். ஓகே, வாச்சாரம்பணம் விகாரோ நாமதேயம். அங்கே ஒரு ஃபோட்டோவில் இருக்கு பாரு, இம்பார்ட்டன்ட். கடைசியாக இந்த பிரம்மசூத்திரத்தினுடைய கடைசி குரு பூஜை நடக்கும். அந்த குரு பூஜையில் வந்து உனக்கு என்ன கொடுக்க போகிறேன்னு தெரியுமா? பானை தரப்போகிறேன். இன்னும் கொடுக்குறேன்ல, லிங்கம் கொடுத்தா, இது கொடுத்தா, அது கொடுத்தா, இது கொடுத்த, ஃபஸ்ட்டு மாலையை போட்டு விட்டுது. இப்படி பையெல்லாம் இப்போ பையெல்லாம் வாங்காதவங்க யார் இதில்? இப்போ இது விஷ்ணு இது நீ வந்து கீழே வந்து பையெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடணும். ஓகே, இப்போ கீழே கீழே கீழே. ஸோ அடுத்த கிளாஸு என்ன
அடுத்த கிளாஸ் வாங்கிக்கணும் எல்லாரும். சனிக்கிழமை காலம்பரை கொடுக்குறேன்னு சொன்னேன்ல. காமராஜ் டோட்டல் எவ்வளோ? 17 பேக் அவருக்கு கொடுக்கணும். மீதி பேர்லாம் இவகிட்ட வாங்கிட்டு போனோம். ஓகே, வாங்கிட்டு போகும்போது நீங்கள் உள்ள இதெல்லாம் இருக்கான்னு பார்த்துக்குங்க. ஓகே, ஃபேமிலிக்கு ஒன்றுன்னா அது உள்ளார ஐட்டம்லாம் இருக்கும். ஃபேமிலியில் 4 பேர் வந்தீங்கன்னா பேக் மாத்திரம் கிடைக்கும், கிருஷ்ணருக்கும் அதில் மீதியெல்லாம் இருக்கும். புரியுதா? அந்த இது லிங்கம் இருக்கும், அந்த இது இருக்கும், அதெல்லாம் இருக்கும். புரியுதா? 2 டைப் இருக்குது அதுக்குள்ளே, அந்த விஷயத்துக்குள்ளே. ஞாபகம் வரும்போது சொல்லிடுறேன், இது ஒரு ரெக்கார்ட் ஆகிறது. புரியுதா? அப்போ இது என்ன பையை பேசினாருன்னு சொல்லிட்டு அவன் பாஷ்யம் பண்ணும்போது கன்ஃபியூஸ் ஆகிடுவான். ஏன் நம்ம பாஷ்யம் பண்ணுறானே அவங்க ரொம்ப திருப்பி என்கிட்டே வந்தால் தான் பாஷ்யத்துக்கு பதில். பையை சொல்கிறாரு, காமராஜன் கூப்பிட்றாரு, அவர் 17 சொல்கிறாரு. ஓகே, அதனால் இதெல்லாம் நீங்கள் இதெல்லாம் பண்ணோம். ஓகே, நம்ம சப்ஜெக்ட் வருவான். இப்போ இது காரிய பிரம்மன் பரம்பிரம்மன். ஓகே, இந்த காரிய பிரம்மத்திலேருந்து காரண பிரம்மத்துக்கு அவன் எப்படி ட்ராவல் பண்ணுறான்? ட்ராவல் பண்ணாமையே அஜ்ஞானத்தை நீக்கிறதுல மூலியமா இருந்த இடத்துலேருந்தே ட்ராவல் பண்ணாமையே பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறான். புரியுதா? இதுதான் வேதாந்த விசேஷம், ஸ்பெஷல். எங்கேயுமே போகாமல் இருந்த இடத்துலையே அஜ்ஞானத்தை மாத்திரம் தான் நீக்கணும். புரியுதா? இதுதான் நம்மளுடைய விஷயம். அப்போ காரிய பிரம்மம் டு காரண பிரம்மன் ட்ராவலு பண்ணாமையே அடைய முடியும். இதுதான் வசத்தியான விஷயம், எவனுமே ஒத்துக்காத விஷயம், அத்வைது மாத்திரம் சொல்லக்கூடிய விஷயம். புரியுதா? இன்க்ளூடு ராமானுஜாச்சாரியார் இருக்கார்ல, அவரு கூட ஒத்துக்க மாட்டார் இதெல்லாம். புரியுதா? யாருமே ராமானுஜரே ஒத்துக்கலன்னா அப்புறம் கீழே இருக்க எல்லாரையும் பார்த்துக்கலேன். ஏன்னா அவர் நம்ம கொலிக்கு பார்ட்னர், அவரும் வேதாந்தி. புரியுதா? சக பார்ட்னர் அவர். புரியுதா? அவரே ஒத்துக்காது இல்லை, மீதி எந்த ஆச்சாரியும் ஒத்துக்க மாட்டான் உலகம் முழுக்க. புரியுதா? அப்போ என்கிட்ட ஒருத்தர் கேட்டான், நீங்கள் இப்படி கிளாஸில் அடித்து பேசுகிறீல, ஆனால் சாதாரணமாக இருக்கும்போது வேறு மாதிரி தானே பேசுகிறீங்க அப்படின்னு. இங்கே பேச முடியாதுடா, கிளாஸ் வந்தால் தான் பேச முடியும். புரியுதா? ஒன்று கூட அப்பப்போ சொல்லிடுறேன் பாரு. புரியுதா? இங்கே தான் சொல்ல முடியும். நான் அப்படியே ஞாபகம் வச்சுக்க மாட்டேன். கீழே இறங்கி வந்து என்ன சொன்னேன் அப்படின்னு நான் உங்ககிட்டே கேட்பேன் நான். புரியுதா? அது கிளாஸ் ரிலேட்டிவ். புரியுதா? அது ஞானி அஜ்ஞானி சம்மந்தப்பட்ட விஷயம். ஓகே, சப்போஸ் அஜ்ஞானி உபாசகன் காரிய பிரம்மம் டு பரபிரம்மத்துக்கு போனால் என்ன ஆகிடும்? நம்ம சொல்கிற பிரின்சிபல் இருக்கு இல்லையா, அது தகராறாயிடும். ஓகே, ஞானாத்தேவ கைவல்யம், ஜீவ பிரம்ம ஐக்கியம், அப்படிலாம் நம்ம ஒரு பிரின்சிபல் வச்சுருக்கோம்ல, அதெல்லாம் தகராறாயிடும். இந்த உபாசகன் ட்ராவல் பண்ணி பரபிரம்மத்தை அடைந்தான் அப்படி சொன்னால் நம்ம ஒரு பிரின்சிபல் வச்சுருக்கோம். புரியுதா? நான் சொல்லுவேன், இது மை பிரின்சிபல், அது நான் விட்டு கொடுக்க முடியாது சொல்லுவேன். நிறைய பேருக்கு புரியாது, என்னையா பிரின்சிபலு அப்படி, இதுதான் என் பிரின்சிபலு. ஒரு பிரின்சிபல்னா அது படி இருக்கணும். புரியுதா? அப்போ வேதாந்தத்துடைய அச்சாணி என்ன? வேதாந்தத்துடைய அச்சாணி தம் வித்வான் அமிர்தம் இக பவதி, தம் வித்வான் அமிர்தம் இக பவதி, நானிய பந்தா வித்யத்தை அயனாய. ஈசா ஈசா என்ன இல்லை, அதுனா ஸ்வேதஸ்வதர உபனிஷத்து. புரியுதா? அப்போ உபாசகனுக்கு நிர்குண பிரம்ம ஞானம் கிடையாது. இருந்திருந்தால் என்ன பண்ணியிருப்பான்? நிர்குண பிரம்மன் இருந்திருந்தால் என்ன பண்ணியிருப்பான்? என்ன பண்ணியிருப்பான்? உபாசனை பண்ணியிருக்க மாட்டான்னு அப்படி சொல்லக்கூடாது. டிராவல் பண்ணியிருக்க மாட்டான். ஆதிவாகிக தேவதையோ இந்த அமானுவ தேவதையோ அவனுக்கு பிரச்சனை இருக்காது. நமக்கு எப்படி பிரச்சனை இல்லையோ அவனும் அப்படியே இருப்பான். புரியுதா? ஆனால் அவன் உபாசனை பண்ணியிருக்கான். ஸோ அஜ்ஞானி உபாசகன் அடையது காரிய பிரம்மன். ஸோ வித்தவுட் ட்ராவல் பரபிரம்ம எப்படி அடைய முடியும்? அடுத்த கேள்வி. அஜ்ஞானி அடையக்கூடிய உபாசகன் அடையது காரிய பிரம்மன், இரண்ய கர்ப்பன். அப்போ வித்தவுட் ட்ராவல் பரபிரம்ம ஈஸ்வரனை எப்படி அடைய முடியும்? அப்போ வேதாந்த சொல்கிறது
ஸ்ருதியில் வரலைன்னா யுக்தி பண்ணு. ஸ்ருதி, யுக்தி, அனுபவம் 3 சேர்ந்தா தான் ஞானம். அப்புறம் ஸ்ருதி வாக்கியம் இருக்கணும், அப்புறம் யுக்தி ரீசனிங் இருக்கணும், அப்புறம் நம்மளுடைய அனுபவத்திலையும் இருக்கணும், நமக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகணும். அப்படி இருந்தால் தான் இது. அப்போ தத்துவமசி அப்படின்னு சொல்கிறது மோகம் மோக்ஷம் நைவ பவதி. இப்போ இது ஒரு முக்கியமான விஷயம். இதிலே நான் நிறைய முக்கியமானது சொல்லிகிட்டே வரேன். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ நீங்கள் என்ன பார்க்குறது, நான் பார்க்குறதெல்லாம் என்னது, இது என்ன கலர்? ரெட் கலர். ஏதோ ஒரு கலர் சொல்லுங்கள், என்ன அது சம்மந்தப்பட்ட கலர் சொல்லணும். ப்ளூன்னு சொல்லக்கூடாது, எல்லோன்னு சொல்லக்கூடாது. ரெட்டு சொல்லு, வேலை லைட்டு ரெட்டு சொல்லு, அது ஜாதியாக சொல்லு, என்ன. அப்போ நீ ஒரு கொஞ்சம் க்ளோஸாக இருப்பேன் ஞானத்தில். புரியுது தான். அப்போ இதெல்லாம் என்ன பிரத்யக்ஷம். இது டவுட்டு, இது இந்த கலர் சொல்ல முடியாது, என்ன. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக இந்த கலர் சொல்லுவாங்க. அது என்னது ஒயிட்டு, அது எல்லோரும் கரெக்டாக சொல்ல முடியும். இதெல்லாம் எப்படி சொல்கிற நீ? ஒரு பிரத்யக்ஷம். என்ன பிரமாணம்? பிரத்யக்ஷ பிரமாணம். பிரத்யக்ஷ பிரமாணம் எதில் ஆப்ரேட் ஆகும்? எந்தெந்த ஏரியாவில் ஆப்ரேட் ஆகும் பிரத்யக்ஷ பிரமாணம்? கையே, காலு, ஞானேந்திரியம். ஞானத்தை கொடுக்கறதுனால ஞானேந்திரியம். ஞானேந்திரியம் 6 ஞானேந்திரியத்திலிருந்து நம்ம பிரத்யக்ஷத்தை அடையிறோம். பஞ்ச ஞானேந்திரியம். காலையில் பசியில் இருக்கியோன்னு பார்க்குறது. இப்படி மூச்சா என்ன? ஞானேந்திரனா 5 தான். உங்களுக்கு வேறு ஏதாவது சொல்லி கொடுத்துருக்காங்களா? 5 விஷயமா ஞானத்தை அடையலாம். புரியுதா? அதுக்கு பேர் பிரத்யக்ஷம். பிரத்யக்ஷத்துலேருந்து அந்த கைலாய மலையில் புகை வருதுன்னா அது என்னது? அங்கே நெருப்பு இருக்கு. அதுக்கு பேர் என்ன? அனுமான பிரமாணம். இன்னொன்று இருக்கு, அர்த்தாபத்தி பிரமாணம். அர்த்தாபத்தி பிரமாணம் எப்படி? அர்த்தாபத்தி பிரமாணம் நன்னா தூங்கியிருப்போம் நம்ம. இடி, மின்னல், மழை எல்லாம் எதுவுமே தெரியாது, ரோடெல்லாம் தனியாக இருக்கும். ஆனால் நம்ம பிரத்யக்ஷத்துலையும் பார்க்கல, அனுமானத்துலேயும் இன்ஃபர் பண்ண முடியல. அதை வச்சுட்டு சொல்கிறோம் பாரு, அதுக்கு பேர் அர்த்தாபத்தி. பிரத்யக்ஷத்தில் சொல்லாமல் அதை வச்சு ஒரு ஐடியா பண்ணுறோம் இல்லையா, அது பேர் அர்த்தாபத்தி. சயின்ஸ்லாம் சொல்கிறா இல்லையா, சயின்ஸ்லாம் நிறைய பிரத்யக்ஷ அனுமானத்திலேருந்து அர்த்தாபத்தி பண்ணுறாங்க. அதுதான் சயின்ஸு. புரியுதா? இங்கே இந்த சந்திரனில் தண்ணி இருக்குன்னு கண்டுபிடிச்சா இல்லையா, அது அர்த்தாபத்தி. புரியுதா? முதல் கண்டுபிடிச்சது பாரதியார்கள் தான். அந்த பூமியில் அடியில் போனோம், அப்படி போக முடியாது. புரியுதா? ரிஸ்க், அது ரொம்ப ரிஸ்க் எடுத்து கண்டுபிடிச்சி நம்ம இப்போ அதுக்கு சிவசக்தின்னு பேர் வச்சுட்டோம். இனிமேல் எவன் போனாலும் அதுக்கு சிவசக்தி தான் சொல்லணும். புரியுதா? அந்த ரூட்டில் போகிறவங்களாம். அப்போ இதுக்கு பேர் அர்த்தாபத்தி. புரியுதா? இந்த நிறைய விஷயம் நான் அர்த்தாபத்தியில் பண்ணுவேன். இன்ட்யூஷன் அஜி அப்படின்னுவான். நானும் அவனுக்கு புரிகிற மாதிரி, ஆமாப்பா இன்ட்யூஷன் மேலேருந்து எனக்கு ஒரு இது வருது, ஒலி வருது, அந்த ஒலியிலேருந்து நான் உனக்கு சொல்கிறேன் நான் அப்படி சொல்லுவேன். அர்த்தாபத்தி. 12 சங்கல்பம் அர்த்தாபத்தி, இன்ட்யூஷன் கிடையாது. இல்லை குறி சொல்கிறது இல்லை, அதுக்கு பேர் அர்த்தாபத்தி. புரியுதா? ஏன் அர்த்தாபத்தி சொல்கிறேன்? அதுக்கு முன்னாடி முதல்ல 12 அதை பேஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் என்ன நடக்குன்றத சொல்கிறேன் நான். இதுக்கு பேர் அர்த்தாபத்தி. இங்கே என்ன அர்த்தம்? இதெல்லாம் லௌகிகம். ஓகே, சயின்ஸ் பண்ணினதெல்லாம் லௌகிகம். இதில் வேதாந்தத்துக்கு வந்துட்டுனா ஸ்ருதி அர்த்தாபத்தி, ஸ்ருத்தி அர்த்தாபத்தி. ஓகே, ஸ்ருதி அர்த்தாபத்தியில் தான் இதை கொண்டு போனோம். அப்போ அஜ்ஞானி உபாசகன் பிரம்மலோகத்தில் நிர்குண பிரம்மத்தை அடைவான் என்றது வித்தவுட் ட்ராவல் பரபிரம்மத்தை அடைகிறான். நாம் எதையுமே வயலேட் பண்ணலை, எந்த ரூலுமே நம்ம தகராறு பண்ணுறல, கரெக்டாக பண்ணுறோம். புரியுறதா? அப்போ உபாசகன் மாதிரி ட்ராவல் பண்ணி மோட்சமா
அல்லது இங்கேயே மோட்சமா அப்படின்றது தேயே சதம் தேவானாம் ஆனந்தாக ச ஏக இந்திரஸ்ய ஆனந்தா ஸ்ரோத்ரஸ்ய அகாமதஸ்ய. இந்த தேவர்கள் அடையக்கூடிய ஆனந்தம் 100 யூனிட் இருந்தால் அதில் தேவர்கள் அடையக்கூடிய ஆனந்தத்தில் அவன் இந்திரன் அடையக்கூடிய ஆனந்தம் ஏகம். ஸோ 1:100 இப்படிதான் இந்திரன் அடையிற ஆனந்தம். ஒரு சாதாரண தேவன் அடைந்த மாதிரி 100 மடங்கு ஆனந்தம் வந்து அவனுக்கு 1 மடங்கு. புரியுதுதான்? பவர்ஃபுல். அந்த 1 யூனிட்டோ இல்லை 100 யூனிட்டோ ஆனந்தத்தை ஞானி சுலபமாக விசார பாரதியில் உக்காந்துட்டு அந்த இந்திரன் அடையிற ஆனந்தத்தையும் அந்த தேவர்களோட அடைய ஆனந்தத்தையும் அடைஞ்சிடுவான். ஸ்ரோத்ரஸ்ய அகாதமஸ்ய. அது மைத்ரேயி சொல்கிறவா. பிருத்திவி முழுக்க இருக்கிற சொத்துலாம் விற்றா பிரம்மத்தை அடைய முடியுமான்னு கேட்குறா. அவங்க வீட்டுக்காரர் பிருத்திவி முழுக்க சொத்து கொடுத்தாரு. அவர் ஃபைனட் சொத்து தான், கொஞ்சம் தான் சொத்து. புரியுதா? அதுக்கே நமக்கு வந்து டிஸ்டர்ப் ஆகும். இது முதல்ல தாத்தா பாட்டி சொத்துக்கு அலையக்கூடாது. புரியுதா? அது எவன் சம்பாரிச்சதோ, புரியுதா, அவங்க அப்பா சம்பாரிச்சதாக இருக்கும், அதுக்கு முன்னாடி சம்பாதிக்கணும். நீ சம்பாதிக்கணும். அப்புறம் தாத்தா பாட்டி சொத்து விற்றுன்னு விற்கக்கூடாது. எல்லாம் ரெக்கார்டு பண்ணுறேன் நான். தாத்தா பாட்டி சொத்து வந்தால் பரம்பரை பரம்பரையாக வருது. நீ இப்போ உன் ஃபேமிலிக்காக விற்றுறக்கூடாது. புரியுதா? அது கடைஞ்சடித்த சுயநலம். பரம்பரை பரம்பரையாக வருது. அது புரியுதா? அதை உபயோகப்படுத்துகிறமே ஒழிய அதுதான் உண்மையான ட்ரஸ்ட்டு. இது ட்ரஸ்ட். இப்போ நானே விற்கக்கூடாது இந்த நிலத்தை. புரியுதா? எனக்கு தேவைன்னு விற்றுறக்கூடாது. இது ட்ரஸ்ட்டு. அடுத்த பரம்பரை அடுத்த பரம்பரை அடுத்த பரம்பரை 100 பரம்பரை இது ஆளணும். ஏன்னா 2157 சம்பூர்ண பாரதம்னு அவன் இந்த சாஸ்திராலயத்தில் சொல்லணும். சுவாமிஜி அன்றைக்கே 100 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு போனார். இந்த கல்வெட்டில் வேறு எழுதியிருக்காரு பாருங்கள் அப்படின்னு சொல்லணும். புரியுதா? அது ட்ரஸ்ட்டு. புரியுறதா? ட்ரஸ்ட்டு இல்லாமல் ட்ரஸ்ட் இருக்கிறது தான் நம்ம நாட்டோட பாரம்பரியம். அதுக்கு பேர் தான் தாத்தா பாட்டி சொத்து. புரியுதா? வித்துருப்படாது. ஓகே, உங்கள் அப்பா ஏதாவது சப்போஸ் சம்பாரித்து வச்சுருந்தாருன்னா அது நீ இஷ்டம் போல் செலவு பண்ணு. உங்கள் தாத்தா கொள்ளு தாத்தா பண்ணின சொத்தெல்லாம் விற்கப்படாது. ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே, இது சைட் டாபிக், நமக்கு சம்மந்தம் இல்லை. நம்ம நிர்குண பிரம்மத்துக்கு போகலாம். அப்போது இந்த இது இது எப்படி சொல்கிறாரு இந்த பாதரி எப்படி சொல்கிறாரு பாருங்கள். 4:3:10 முடிச்சுடுவான். காரிய அத்யயே தது அத்தியக்ஷேன சக அதஹ பரம் அபிதானாத். ஓகே, அப்போ 1 2 3 4 5 6 7 8 சொல்லு இருக்குது. புரியுதா? இதில் இந்த சூத்திரத்தில் காரிய அத்யயே. ஓகே, த எண்ட் ஆஃப் த பிரம்மலோக காரியம், அதுக்கு பேர் பிரம்மலோகம். அத்யயே அத்யயே யயே அத்யயே அப்படின்னா என்ன மீனிங்கு? பொருள் என்ன? நாசகா நாசகா. புரியுதா? ஸோ காரிய அத்யயே காரிய அத்யயே. காரியம்னா என்னது? எத்தனை நாள்? 13ஆவது நாளா 12ஆவது நாளா? காரியம்னா என்னது? காரியம்னா என்னது? இங்கே போட்டிருக்காரு பாத்திரி. காரியம்னா என்ன? அஜ்ஞானமா? பிரம்மலோகம். புரியுதா? காரிய பிரம்ம. புரியுதுல? இல்லை அபர பிரம்ம. எதுவும் ஒரு 100 வார்த்தை சொல்கிறீங்க, ஏதாவது ஒன்று சொல்லணும். சொல்லாதது எதுவும் சொல்லக்கூடாது. காரியம் சொன்னால் இங்கே வந்து என்ன? அதனுடைய லட்சியார்த்தத்துக்கு போனோம். காரிய பிரம்ம. அப்போ காரிய பிரம்ம அத்யயே. காரிய பிரம்ம நாசமாகும். இப்போ காரிய பிரம்மன்னா பிரம்மலோகம் நாசமாகும். அப்போ பிரம்மலோகத்தில் இருக்கிறவர் யாரு? ஆறு? இந்த பிரம்மலோகத்தில் யார் இருக்கா? பிரம்மாஜி நாசகா. ஏன் பிரம்மாஜி நாசகா?
பிரம்மா தேவானாம் பிரதம சம்பபூவ. எது தோன்றியதோ அதுக்கு நாசம் உண்டு. தோன்றினதுக்கு நாசம் உண்டு, பிறந்ததுக்கு நாசம் உண்டு. நல்லா புரிஞ்சது. ஆத்மனகா ஆகாச சம்பூதகா. ஆகாசமே நாசமாயிடும். ஆகாச நாசமான பரவாயில்ல, பிரம்மனே சதுர்முக பிரம்மாவே நாசமாயிடுவார் சொன்னேன். எங்கள் தாத்தாக்குள்ள தாத்தான்னு எல்லா ரிஷிகளுக்கும் அவர் தான் ஆதாரம். ரிஷிகளுக்கெல்லாம் ஆதாரம் அவரே நாசம் சொல்லி நம்ம இப்போ பேசின்னு இருக்கோம். புரியுதா? எவன் நாசமான என்ன, எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோ. பேக்கில் போட்டதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோ. புரியுதா? அப்போ பிரம்மலோக நாசனா என்ன அர்த்தம்? பிரளய நாசகா. பிரம்மாஜிய நாசனா என்ன? மகா பிரளயம். அவர் தூங்கி எழுந்தா பிரளயம், அவர் மொத்தமாக போயிட்டாருன்னா மகா பிரளயம். இது ஒரு காலத்தில் விவரமாக சொல்லியிருக்கேன், அதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணிக்கங்க. ஆ பிரம்ம புவனா லோகாக புனராவர்த்தினோர்ஜுன. கீதாச்சாரி. புரியுதா? அப்போ நம்ம சப்ளை பண்ணணும். ஞானத்தின் மூலம் உபாசகன் முக்தி அடைகிறான், அவனே விதேக முக்தி அடைகிறான். காரிய அத்யயகா பரம அதகா. பரம் அதகா. பரம்னா பரபிரம்மம். பரபிரம்மம்னா யாரு? ஈஸ்வரன். புரியுதா? ஈஸ்வரன் சுப்பீரியர், இரண்யகர்ப்பனோட சுப்பீரியர். புரியுதா? அத அதஹா. திஸ் மீன்ஸ் வாட்? அதஹா இஸ் ஈக்குவல் டு இரண்யகர்ப்பகா. அப்போ காரிய பிரம்ம இரண்யகர்ப்ப, அவர் அவருக்கு மேலே இருக்கிறவர் பரபிரம்ம. அந்த பரபிரம்ம ஸ்வரூபம் ஈஸ்வரா. தது அத்தியக்ஷண சக. சகாய்க்கு சொல்கிறோம்ல, சகனா அதோட சேர்ந்து. இந்த டெஸ்கோட சேர்ந்து நான் இருக்கேன். புரியுதா? மாலையோட சேர்ந்து நான் இருக்கேன், புக்கோட சேர்ந்து இருக்கேன். சக. புரியுதா? சக அதனோடு சேர்ந்து. தது அத்தியக்ஷனே. தது அத்தியக்ஷனே. புரியுதா? அத்தியக்ஷனா என்ன அர்த்தம்? அத்தியக்ஷன்னு சாம்பு சொல்கிறேன்னா என்ன அர்த்தம்? சுப்ரீம். நம்ம எல்லாரை விட சுப்ரீம் யாரு? குருகுலத்தில் சாம்பசிவம்ஜி தான் அத்தியக்ஷா. இவ்வளோ பெரிய 1000-3000 கோடி வந்திருக்க அயோத்தி ராமர் கோயிலுக்கு. ராமர் கோயிலுடைய அத்தியக்ஷக்கு யாரு? யாரு தெரியலையா? பையாஜி, மானனிய பையாஜி. புரியுதா? அந்த அத்தியக்ஷக்கு பையாஜிக்கிட்ட தான் எல்லா பணமும் அக்கௌண்ட்டும் இருக்கு. புரியுறதா? இப்போ மோதிஜி வந்தார் இல்லையா, கூடவே பையாஜி இருந்தார். அந்த ஃபோட்டோவில் பார்த்தேன்னு அவர் அத்தியக்ஷக்கு. புரியுறதா? அவர் நம்ம ஃப்ரெண்டு. நாங்கள் 2 பேரும் ஒரே வருஷம் 3வது வருஷம் முடித்தோம், திருத்திய வருஷம். ஃபார் இன்ஃபர்மேஷன். ஏன் நாங்கள் ரொம்ப க்ளோஸாக இருக்கணும், அதுதான் அர்த்தம். புரியுறதா? எப்படிப்பட்ட ஆள்லாம் வச்சுருக்க நீ, சும்மா என்னை சாதாரணமாக நினைக்கிற நீ. அதுக்கு தான் இன்றைக்கி சாயந்தரம் விஸ்தாரமாக பண்ண போகிறார். அன்றைக்கி பண்ணது உபக்கிரம, இன்றைக்கி பிறந்து உபசம்கார செந்தில்ஜி. புரியுதா? பெரிய பூஜை, அதெல்லாம் மிஸ் பண்ணிடாத. எங்கேயா போயிட போகிற. புரியுதா? பிரமாதமாக பிரம்மாண்டமாக இருக்கும் அது சாயந்தரம். அதுக்கு தான் இப்போ வேகமாக நடத்துகிறோம். புரியுறதா? அதோடு சேர்ந்து சங்க அபிஷேகத்தில் ராமருக்கு பண்ண போகிறோம். புரியுறதா? இப்படி இது பின்னாடி என்ன இருக்குன்னு பார்க்கணும். அது வழியாக ராமருக்கு முன்னாடி ராமர் வச்சுருப்போம். அங்கே ஊற்றிட்டு நம்ம இடத்துல உக்காந்துடணும். சாயங்காலம் போய் டீ குடிச்சிட்டு வந்தோடனே ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ஃபஸ்ட்டு ராமர் சீதா அபிஷேகத்துக்கு காலையில் பட்டாச்சாரியர்கிட்ட கொடுத்துருவோம் ராமரையும் சீத்தையும். ஒரு வேலை முடிஞ்சு போயிடும். புரியுதா? செய்ய வேண்டியதை முன்னதாக செய்து முடிப்போம். தது அத்தியக்ஷனே சக. சகனா அதோடு சேர்த்து தது அத்தியக்ஷனே. நான் சொல்கிறதெல்லாம் அவங்கவுங்க அந்தந்த டிபார்ட்மெண்ட்டு புரிஞ்சுக்கணும். புரியுதா? தனியாக என்னால் சொல்ல முடியாதுன்றதுக்காக அப்பப்போ சொல்கிறேன் நான். அப்புறம் என்ன செய்ய சொன்னீங்க அப்படி கேட்கக்கூடாது. அத்தியக்ஷகனா மாஸ்டர், சுவாமி,
புரியுதா? சுவாமி, எஜமானன், முக்கியமானவர் அவர் தான். புரியுதா? அது நம்ம சங்கத்தில் வந்து சங்கச்சாலக் அப்படி சொல்லுவான். புரியுதா? அதுக்கு பேர். அதனால சங்கச்சாலக்கு, அது சங்கத்தினுடைய அத்தியக்ஷக்கு. புரியுறதா? நீங்கள் எங்கேயாவது பார்த்தீங்கன்னா லோக்கலில் தாலுக்காவில் சங்கச்சாலக்கு இருந்தால் கூட நான் அவரை ஃபஸ்ட்டு உட்கார வைப்பேன். நீங்கள் வந்து அந்த இதில் பார்த்துக்கலாம், இந்த தர்பாரில் அங்கே ஒரு சங்கச்சாலக்கு வந்தார், இம்மிடியட்டாக எல்லோரும் எழுப்பி அவரை பக்கத்தில் உட்கார வச்சேன். இல்லை அவ்வளோலாம் பார்த்தோன்னா நம்ம எங்கேயோ போயிருப்போமே. என்ன நடக்கிறதுன்னு புரியறதுக்குள்ளே ஒரு 100 வேலை நடந்துடும். புரியுதா? மானனிய பையாஜி அவர் வந்து அத்தியக்ஷா, குருகுலத்துடைய அத்தியக்ஷ வந்து சாம்பசிவம்ஜி. இதுக்கு வந்து இரண்யகர்பனுக்கு அத்தியக்ஷ யாரு? பரபிரம்ம ஈஸ்வரா. புரியுதா? அப்போ உபாசகனும் பிரம்மத்தை அடைகிறான். கூடுதலை சேர்ந்து கோவிந்தா 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 அப்படி சொல்கிறைய, அதனுடைய மீனிங் என்ன? கோவிந்தான்னா பரம்பொருள். புரியுதா? கோவிந்தானா என்னது? சும்மா உனக்கு படியேறதுக்காக கோவிந்தா கோவிந்தா சொல்கிறது இல்லை. பா கோவிந்தா சொல்கிறா படியேறலாம், கோவிந்தா சொல்கிறா அப்போ தான் படியேற முடியும், மூச்சு வாங்காது அப்படி சொல்கிறான். டே ஈஸ்வரன் பரம்பொருள் அடையிறதுக்காக கோவிந்தான்னு சொல்கிறான். புரியுதா? இப்போ என்னோட வரும்போது நீ வந்து திருப்பதி கூட்டிகிட்டு போக போகிற, யாரெல்லாம் வரீங்களோ அவங்கள, அப்போ கோவிந்தா கோவிந்தா சொல்லிட்டு வருவேன் நான். கோவிந்தானா அப்பா கோவிந்தா 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 அது அப்படி சொன்ன கூட பரவாயில்ல, ஆனால் ஈஸ்வரனை கனெக்டுன்னு புரியணும். புரியுதா? எப்படி வேணால் சொல்லலாம், உற்சாகமாக தெம்பு இருக்குவேன் கோவிந்தா 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 அப்படி சொல்லலாம். முடியலன்னு வச்சுக்கோ, கோவிந்தா 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 எப்படி வேணால் சொல்லலாம். ஆனால் எந்த கோவிந்தா இருந்தாலும் அந்த கோவிந்த பரம்பொருளை அடையிறது. புரியுதா? அந்த மகாவிஷ்ணுவை அடையிறது. ஞாபகம் வச்சுக்கோ. இதெல்லாம் வந்து பரபிரம்ம. இந்த வித்தவுட் ட்ராவல் ஞானத்தினால் எல்லோருமே பரபிரம்மத்தை அடைகிறார்கள். சாமி, இது எந்த யூனிவர்சிட்டியில் படிச்சிங்க? நீ கேப்பன்னு தெரியும் ஓய். அதில் தான் பாதிரி என்ன பண்ணுறாரு, அபிதானாத். அபிதானாத்னா ஸ்ருதி வாக்கிய மூலம் அறிகிறோம். பஞ்சமி 5ஆம் வேற்றுமை உறுப்பு. உபாசகன் கிரமமுக்தியை அடைகிறான். ஓகே, அப்போ அவன் வந்து உத்கிராந்தி கதி பிராப்தி ஞானம் அடைந்த பிறகு சக ஏனான் பிரம்ம கமயதி. இதுதானே பிரச்சனையாக இருந்தது, சக ஏனான் பிரம்ம கமயதி. அப்போ ஸ்ருதி வாக்கியம் ஒன்று இருக்கிறது. இங்கே என்ன பண்ணிருக்கார் பாதிரி? யுக்தி மூலியமாக சொல்லிருக்கார். சுருத்தி அர்த்தாபத்தியில் சொல்லிருக்கார். புரியுதா? அதனால் ஏன்னா இந்த ஈஸ்வரனை அடையிறது வந்து எப்படி முடியும்னா ஈஸ்வரனை அடைய முடியாது. ஏன்னா ஈஸ்வரன் தான் இருக்காது. ஈசாவாஸ்யம் இதகும் சர்வம். அப்போ அதனால தான் அந்த ஈசாவாஸ்யத்தில் தேனை தெக்தேனை புஞ்சீதாஹா அப்படி சொல்கிறது. இது புரியுது? இப்போ அர்த்தம் புரியுது உங்களுக்கு? இந்த மாதிரி நீங்கள் புரிஞ்சுட்டு கடைசியில் என்ன சொல்கிறாருன்னா பாதரி லாஸ்ட்டு சூத்திரம் இருக்குது, அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்டு வந்த ஸ்மிருதி ஸ்மிருதி வாக்கியம் ஒன்று சொல்லி நான் சொன்னதுக்கு சப்போர்ட் இருக்குது அப்படி சொல்கிறார். இந்த பாதிரி சொல்கிறத தான் அழுத்தம் திருத்தமாக சங்கராச்சாரியார் எடுத்துக்கிறார் பிரமாணமாக. இப்போ புரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் இங்கேருந்து வருது. ஸோ நம்ம வந்து திருப்பி போயிட்டு வந்துட்டு குயிக்காக சாப்பிட்றதுக்கு வந்தோன்னா ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதா பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஹரிஹி ஓம்.